மோசே கிட்ட சொல்றாரு, मोसे से बोल रहे हैं, ஜனங்கள்கிட்ட சொல்லு, तुम जाके लोगों से அவங்களை வெறுமையா அனுப்ப போறது இல்ல, मैं उन्हें खाली हाथ नहीं அந்த भेजूंगा। நாட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் वो उनके पूरे जो देश में வெள்ளியும் सोना பொண்ணையும் கேட்க சொல்லு. सोना चांदी को पूछने के लिए बोलो करके बोल। நேத்து ஒரு பிரசங்கம் கேட்டிருந்த ஒரு ஃபாரின் பிரீச்சர் பிரசங்கம், कल एक फॉरेन का प्रचार सुन रहा था, அவரு சொல்றாரு, वो बता रहे थे, ஃபுல் பிரசங்கத்துக்கு ஒரே ஒன்று தான் சொன்னாரு. वो पूरे प्रचार में एक ही विषय बोले। பாருங்க, இயேசு கிட்ட வந்து ஒரு யோவான் சொல்றாரு, यीशु मसीह சீடன், यहाँ पर ஆண்டவரே நான் வழியில வந்து இருந்தேன், मैं यूहन्ना बोले, हम यहाँ मार्ग में चल रहा நம்மள था, மாதிரி ஒருத்தன் கூட்டம் நடத்துறான், ஆண்டவரே हमारे जैसे ही एक था, உங்க நம்மளை பத்தி சொல்றான், இயேசு நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு பேசினுக்கிறான், हमारे बारे में कोई एक बात कर रहा था, நாங்க போய் தடுக்கோம், ஆனா நம்ம குரூப்ல கிடையாது அவன், लेकिन वो हमारा चेला नहीं है, அவன் ஒரு விசுவாசி கூட கிடையாது ஆண்டவரே, वो तो विश्वासी भी नहीं है, ஆனா உங்களை குறித்து பயங்கர பிரசங்கம் பண்றான் ஆண்டவரே, लेकिन आपके बारे में बहुत प्रचार कर रहा है, வெளிப்படாத ஒரு பிரசங்கம் பண்றான், बहुत प्रकाशित रूप से प्रचार कर रहा है। ஆனா நான் தடுக்கலான்னு போனேன், मैं उसको रोकने के लिए गया था। போன வாரம் पिछले हफ्ते நான் முடியும் போது मैंने खत्म करने के टाइम, பாத்தீங்களா, போன வாரம் மெசேஜ் பாத்தீங்களா, पिछले हफ्ते का प्रचार फिर से सुना आपने? பாத்தீங்களா, கேட்டீங்களா? कितने लोग सुने? இல்ல, கேட்டீங்களாப்பா? आपने सुना? ஒரு ஹவர் டைம் பண்ண முடியாதாப்பா? 1 घंटा निकाल के सुन सकते थे। ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு வாரத்துல ஒரு மெசேஜை கேட்க முடியலன்னா அப்புறம் எப்படி? एक हफ्ते पूरे में एक प्रचार को 1 घंटा भी नहीं देख सकते तो फिर क्या? பாருங்க, அதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையே மேலே கொண்டு வரும். यही हमारा जीवन को ऊपर लेके आएगा। நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் வந்து ஏதோ வேலை செஞ்சு நம்ம வாழ்கிறோம்னு நினச்சிருக்கிறீங்களா? आप सोच रहे हैं कि हम काम करके जी रहे हैं, அப்படி நினச்சிங்கன்னா தப்புன்னு அர்த்தம். ये फिर गलत बात है। நான் இப்போ சொல்கிறேன், நான் வந்து ஏதோ நான் ஊழியம் செய்கிறதுனால நான் வாழல, मैं कह रहा हूँ, मैं सेवा के वजह से मैं नहीं जी रहा हूँ, அவரை நான் நம்புறதுனால வாழ்கிறேன், मैं प्रभु पर विश्वास कर रहा हूँ इसलिए मैं जी रहा हूँ, அவரோட வார்த்தையை நான் கேட்கறதுனால வாழ்கிறேன், मैं उनके वचन को सुन रहा हूँ इसलिए जी पा रहा हूँ, எப்பொழுதுமே அவரை தான் சார்ந்து இருப்பேன். मैं हमेशा उनकी ओर ही भरोसा करते रहता हूँ। நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் பாஸ்டர் வீட்டிலே உட்காந்து எல்லாம் பண்ணி நிற்பீங்க, आप सोच रहे होंगे पास्टर घर में रह के पूरा पढ़ते நாங்களாம் रहेंगे, வேலைக்கு போனோம் பாஸ்டர், लेकिन हम तो काम पे जाना है। நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வந்தது வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்துக்கிறேன். मैं इतना दूर आया, मैं काम करके यहाँ तक पहुँचा हूँ। அப்பயும் ஒரு நாளைக்கு 4 ஹவர் தேவன் சமூகத்தில் உட்காருவேன் வேலை செய்யும் போது. मैं जब काम करता था तभी प्रभु के पास 4 घंटे मैं बैठता था। வேலை செய்யும் போது 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காருவேன். काम पे जाने के टाइम पे मैं 4 घंटा प्रभु के लिए मैं देता था। நீ எவ்வளோ நேரம் ஆண்டவருக்குள்ள உட்காருறீங்க? आप कितने समय देते हो பாருங்க, प्रभु சும்மா के लिए? ஏதோ இது கத்தோலிக்கர் சபை கிடையாது, ये कोई कैथोलिक का कलीसिया नहीं है, இல்லை ஒரு பாரம்பரிய சபை கிடையாது, ये कोई धार्मिक कलीसिया नहीं है, சும்மா சர்ச்சில் வந்து அட்டன் பண்ணிட்டு பேர் போட்டுட்டு போகிறோம், सिर्फ यहाँ आके अटेंडेंस दे के जाने के लिए। அதுக்கு நீங்கள் வரணும் அவசியமே இல்லை. उसके लिए तो फिर आप नहीं आना। இன்னொன்று, அதே மாதிரி என் சம்பாதத்தில் என்னுடைய வேலை செய்கிறேன், அதில் வாழ்கிறேன், मैं अपनी कमाई में जी लूँगा करके नहीं सोचना, அதுக்காக நீங்கள் வரணும் அவசியமே இல்லையே. फिर नहीं, यहाँ पर आने की ज़रूरत नहीं है। பாருங்க, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்றதுக்கு தான் ஆலயத்துக்கு வரணும். सिर्फ प्रभु के आशीष में जीने के लिए हम कलीसिया में आ रहे हैं। அதுதான் இப்போ நம்ம பாட்டு பாடும்போது நிறைய காரியம் பேசணும். ये गीत में भी गीत गाने के टाइम भी हमने बहुत विषय बोला, இதெல்லாம் அதுலேருந்து வர்றது தான். ये सब उसी में से आ रहा है। பாருங்க, நான் வந்து சாதாரண ஒரு கூலி வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சுருந்தேன். मैं साधारण इलेक्ट्रिशियन का काम कर रहा था। நானும் சின்ன வீட்டில் தான், 8க்கு 10க்கு வீட்டில் தான் இருந்தேன். मैं बहुत छोटे घर में रहता था, ஆனால் என் வாழ்க்கையை மாற்றினாரா இல்லையா? लेकिन मेरे जीवन में बदलाव लेके आए। ஏன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற மாட்டார்? फिर आपके जीवन में भी ज़रूर लेके आएंगे। காரணம் என்ன? इसका कारण क्या है? நம்ம வந்து வெறும் ஆண்டவரை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு அதான் அன்றைக்கி ஒரு நடிகர் சொன்னார் பாருங்க, சர்ச்சுக்கு போய் ஒரு வணக்கம் வச்சுட்டு வந்துடும் அவருக்கு. उस समय एक जने बोले थे, जाके कलीसिया में जाके सिर्फ सलाम करके आ जाना, ஒரு வணக்கம் வச்சுட்டு வரதுக்காக வரது கிடையாது, सलाम दे के जाने के लिए कलीसिया पे नहीं आना। அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக வரும். हम प्रभु हमारे लिए क्या क्या रखे हैं वो सब अनुभव करने के लिए आए हैं। அவர் ஏராளமாக உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. प्रभु तो हमारे लिए बहुत आयत में रखे हैं, அதை எடுக்கிறதுக்கு தான் நம்மளால, நான் கூட நிறைய எடுக்கல இன்னும். उसको बटोरने के लिए हम आना है। அப்படி ஏமாந்து போயிடாதீங்க. हम ऐसा नहीं, गलत नहीं समझना है। தேவன் நம்ம சுதந்திரவாளிகள், நம்ம हम उनके अपने लोग हैं, प्रभु के लोग हैं, हम சுதந்திரவாளிகள்.
हम उनके संतान हैं। தேவன் வச்சிருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையுமே जो भी प्रभु ने हमारे लिए रखा हुआ है அதை எடுத்து அனுபவிக்கிறதுக்காக தான் கடவுள் நம்மளை उसको உண்டாக்கியிருக்கார். निकाल के अनुभव करने के लिए हमें बनाया है। அவதான் வேதம் சொல்லுது சுதந்திரவாளிகளா நம்ம. इसलिए हम लोग उनके निज संतान हैं। ஆமா, அப்படியே எல்லாத்தையும் தேவன் கொடுத்ததெல்லாம் எடுத்து அனுபவிக்கிறதுக்காக. जो भी उन्होंने हमारे लिए रखा है उसको बटोरना है। அதுக்கு தான் அந்த விசுவாசம் வேணும். इसलिए हमको विश्वास चाहिए। அந்த விசுவாசம் எப்படி வரும்? वो विश्वास कैसे आएगा? தேவ வார்த்தையிலே வரும். वो वचन के द्वारा आएगा। தேவனோட கூட இருக்கிற ஐக்கியத்துல வரும். उनके साथ हम जब एकमत रहेंगे तब आएगा। அவரோட கூட ஃபெலோஷிப் பண்றதுல தான் வரும். उनके साथ हम एकमत मेल रखना है। ஆமா, 24 மணி நேரம் சொல்லல, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க. 24 घंटा नहीं, एक दिन में एटलीस्ट 1 घंटा उनके साथ बैठना है। ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க உட்கார்ந்து. 1 घंटा बैठ के उनकी बात सुनिए। ஏங்க திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கலையாங்க? सोमवार से शनिवार तक क्या आपको समय नहीं मिला? அப்புறம் என்னப்பா, அப்புறம் எதுக்கு ஆலயத்துக்கு வரோம்? फिर क्यों कलीसिया पे आना? ஸ்கூல்ல போறாங்க பிள்ளைங்க சரியா படிக்கலன்னு என்ன சொல்றாங்க? स्कूल में जाने के टाइम बच्चों को क्या बोलते हैं अगर ठीक से नहीं पढ़ने से? என்ன வீட்ல செய்யற? क्या घर में क्या कर रहे हो करके पूछते हैं। கேக்குறாங்களா இல்லையா? पूछते हैं ना। வீட்டு பாடம் கொடுக்குறாங்க, அதுக்காக தான். होमवर्क भी देते हैं। அது செய்துனா அதுக்கு உதவுறோம். अगर होमवर्क करके नहीं आने से उनको पिटाई मिलता है। நான் இங்கெல்லாம் அடிக்க முடியாது உங்களை. लेकिन मैं तो पिटाई नहीं कर सकता हूँ। எல்லாம் லைன்ல நிக்க வச்சு இப்போ எல்லாம் கை காமிங்க. क्या आप போன வாரம் வசனம் கேட்டியா? पिछले हफ्ते तुमने वचन सुना करके கையை நீட்டு. तुम हाथ उठाओ। இப்படி அப்படியே வாங்க அடிச்சா என்னத்துக்கு आगे करो करके मार थोड़ी सकता हूँ। பண்ண முடியாதுல. ऐसा नहीं कर सकता। ஆனா பேச முடியும். सिर्फ मैं बात ही कर सकता हूँ। நான் பாபில் காலேஜ் படிக்கும்போது मैं बाइबल कॉलेज जब पढ़ रहा था ஒரு மாஸ்டர் 7-8 மாஸ்டர் வருவாங்க. 7-8 பேர் டீச்சர் வருவாங்க. आते थे। அதுல ஒரு டீச்சர் இருக்கிறாரு. उसमें एक टीचर அவர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே எழுதுனே இருக்கணும். वो प्रचार करने के टाइम हम लिखते रहना है। அடுத்த கிளாஸுக்கு வரும்பொழுது नेक्स्ट जब क्लास में आएंगे நோட்ல சைன் வாங்கலன்னா ஸ்டாண்ட் அப் தி பெஞ்ச், அவ்வளவுதான். नोट में अगर साइन नहीं लेने से हमको बेंच में खड़ा कर देते हैं। எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், வயசானவங்கலாம் கூட படிப்பாங்க. बड़े बड़े लोग भी पढ़ते थे बाइबल புள்ள குட்டிங்க இது பண்ண கூட படிப்பாங்க. बाल बच्चे जिनको हैं वो भी पढ़ते थे। கண்ணாமண்ணான்னு திட்டுவாரு. वो एकदम ऐसे गाली देते थे। நீ எழுதுன எதுக்கு ஊழியத்துக்கு வர, போ வெளியே. तूने नहीं लिखा फिर तू क्यों आ रहा है करके कॉलेज में करके भगा देते थे। ஆகவே அருமையானவர்களே, इसलिए நீங்க காலத்தை பார்த்தா இங்க பிரசங்கத்தை கேட்ட நிறைய பேர் விமான் ஒரு பெரிய போதகரா இருக்கணும். अभी तक तो ईमान बड़ा प्रचारक बनना था। ஜோசப்பும் ஒரு போதகரா தான் இருக்கணும். जोसेफ भी एक बहुत बड़ा सेवक बनना था। இமானுவேலும் இது மோசஸும் ஒரு போதகரா தான் இருக்கணும். मोसेस भी ஏன்னா एक बहुत எவ்வளவு बड़ा நாளாங்க प्रचारक बनना था। 2005 இருந்து 2005 से कलीसिया पे आ रहे हैं। நீங்களாம் நல்லா ஒரு பெரிய ஊழியம் செய்யற அளவுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இந்த लोग भी இப்படிப்பட்ட டீச்சிங் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்லி आप लोग கொடுக்குறோம். भी बड़े बड़े सेवा करने के योग्य बनना था। ஆகவே தான் இல்லைன்னா நீங்கள் நிறைய பேர் ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு ஒரு ஆளாவது நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். नहीं तो आप एक महीने या फिर एक वर्ष को एक जने को लेके आना था। வருஷத்துக்கு ஒரு ஆளாவது ஆண்டவருக்குள்ள கொண்டாந்து இருக்கணும். एक साल में एटलीस्ट एक जने को भी यहाँ पर लेके आना था। ஆகவே இது விளையாட்டு கிடையாது. ये कोई खेल नहीं है। मसीह समाज कोई खेल नहीं है। இதுக்கெல்லாம் தேவன் கிரயம் செலுத்தியிருக்கார் பிரதர். सबके लिए हमारे लिए சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். क्रूस पर हमारे लिए लहू बहाया பாடுபட்டிருக்கிறார். उन्होंने पीड़ा सहा है, மரிச்சிருக்கிறார், मरे हैं हमारे உயிர் लिए, தெழுந்திருக்கிறார். फिर से जीवित हो उठे। தேவாதி தேவன் वो बहुत बड़े परमेश्वर உங்களை மீட்டு எடுக்க முடியாது, என்ன மீட்டு எடுக்க முடியாது. हमें छुटकारा दिलाने के लिए वो अपने आप को त्यागे। அதுக்காக தான் மீட்பு ரட்சிப்பு. इसीलिए हमें उद्धार मिला, हमें छुटकारा मिला है। இதெல்லாம் நான் ஒரு முன்னுரையா சொல்றேன். ये सब मैं आपको बता रहा हूँ। ஆகவே நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க. इसलिए अगले हफ्ते आने के टाइम आप बात सुन के आना வசனத்தை है। வாசிங்க, आप वचन को पढ़ना है, ஜெபம் பண்ணுங்க, प्रार्थना करना है। இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வீட்ல. ये बहुत बहुत जरूरी है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। சரி, அப்போ போன வாரம் நான் ஒரு முடியும் போது ஒன்று சொன்னேன். मैं पिछले हफ्ता खत्म करने के टाइम एक बात बताया था। मैं அதான் தெரியலன்றீங்களே. हाँ बोलेंगे नहीं। இந்த பைபிள் எடுத்து சொன்னேன். मैंने बोला था ये पवित्र शास्त्र को उठाकर எல்லாத்தையும் காரை அனுபவிக்கலாம், ஸ்கூட்டர் அனுபவிக்கிறோம், कार को अनुभव करते हैं, ஸ்கூட்டர் को अनुभव करते எல்லாத்தையும் हैं, அனுபவிக்கிறது. सब कुछ अनुभव करते இந்த हैं। பைபிளும் அனுபவிக்கிறதுக்கு தான் கடவுள் ये கொடுத்தாருன்னு पवित्र சொன்னேன். शास्त्र भी अनुभव करने के लिए है करके मैंने पिछले हफ्ता बोला था। போய் பாருங்க, அதெல்லாம் வசனத்துல போய் பாருங்க, वो आप உட்கார்ந்து जाके सुनिए, யூடியூப்ஸ் தான் இப்ப இருக்குது. यूट्यूब में सुनिए आप। பாருங்க, எங்க காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் இல்லைங்க. लेकिन हमारे जमाने में ऐसा यूट्यूब नहीं था। நான் ஒவ்வொரு வாரமும் मैं हर பிரசங்கம் முடிச்ச உடனே प्रचार खत्म करने के கேசட் बाद புக் பண்ணு, கேசட்ல தான் வரும் அப்பலாம். कैसेट में आता था पहले। கேசட் 15 ரூபீஸ் அப்போ. वो फिर 15 रुपए का कैसेट था। 95 95 எல்லாம் யோசிச்சு பாருங்க, 15 ரூபாய் ஒரு கேசட். 1995 में
போயிட்டு முடிச்ச உடனே அந்த கேசட் புக் பண்ணுவோம். प्रचार खत्म होते ही मैं कैसेट बुक करता था, அடுத்த வாரம் அது கிடைக்கும். अगले हफ्ते फिर मिलता था वो कैसेट, அங்க கேட்டுட்டு வரும், போன வாரத்து மெசேஜ் திருப்பி வந்தோடனே கேட்போம். फिर कैसेट को लेके आके फिर अगले हफ्ते हम डाल के देखते என் பெட்டி நிறைய பாருங்க, ஒரு பெரிய ஒரு பலக பெட்டியில் ஃபுல்லாவே கேசட் தான் இருந்துச்சு. एक बहुत बड़ा बक्स से पूरा कैसेट भरा हुआ था. புக்ஸுங்க வாங்குவோம், बुक्स भी खरीदता था मैं, ஆவிக்குரிய புக்ஸ் இப்போ கூட நிறைய இருக்குது பாருங்க என்கிட்ட आत्मिक புக்ஸ். बुक्स पूरे खरीदता था मैं. இப்போலாம் புக்ஸே வாங்க தேவையில்ல. आजकल बुक्स खरीदने की நோ, जरूरत இது नहीं है, இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு புக்ஸுங்க கிடைக்கும். हमें तो हम गूगल में पढ़ सकते हैं ये सब. அப்போ நம்ம எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது? हम कैसे फिर जिएंगे फिर? எல்லாமே ஈஸி இப்போ. अभी तो बहुत आसान हो गया है. யூடியூப் காசு கொடுத்தா மெசேஜ் கேட்க போறீங்க, क्या आप YouTube में पैसा भर के थोड़ी मैसेज सुनते உங்களுக்கு हैं? தானா வருதுங்க. आपको तो ऐसे आ जाता है, காசு கொடுத்து நாங்க வாங்கி கேட்டிருக்கிறோம். लेकिन हम तो पैसा भर के जाके कैसेट खरीदते थे. பிரைஸ் தி லார்ட். आमीन. சரி, அப்போ போன வாரம் இது சொன்னேன்ல, मैंने पिछला हफ्ता बताया था, இன்றைக்கும் आज भी बोल रहा हूँ. ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் அது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் अभी हम 2 कोरिन्थियां 3 निकालेंगे, 6ஆம் வசனம். उसमें 6 ஒரு நேரத்தை சட்டாம் வசனம்ன்றீங்க, சே 2 நான் எல்லாம் கவனிக்கிறேன் உட்காந்து, சரிங்களா? வசனத்தை மட்டும் கேட்கறது இல்லை, இவங்க பேசுறதெல்லாம் வேறு கேட்பேன். எதை விட்டுறாங்க எதை விடல, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் கவனிப்பேன் நான். हिंदी नहीं मालूम होने से சொல்லுங்க அதை पूरा ஹிந்திக்காரங்க, देखता हूँ मैं. உங்க பாஷையில சொல்றதை கேளுங்க. आपके भाषा में अभी बोल रहे हैं उसको भी सुनिए आप. நான் அடுத்த பாஷையில பேசுறதோட கவனிக்கிறேன். मैं हिंदी में जो बोलते हैं वो भी सुनता हूँ. பஸ் சொன்ன பாரு, சேன்றீங்க சட்டான் வசன்றீங்க, கேட்கறேன் பாருங்க. पिछले हफ्ता मैंने छठा बोला था, अभी 6 बोल रही हूँ, वो ठीक है क्या करके पूछ रहा हूँ. எனக்கு ஹிந்தி தெரியாது, मुझे हिंदी नहीं मालूम, ஆனா அவங்க எந்த சொல்றாங்களா இல்லையான்னு அதை கவனிக்கிறேன். लेकिन जो कुछ भी वो बोलते हैं उसको मैं सुनता நான் हूँ. சாம்தேவ் मैं இருக்கிறீங்க? சாம்தேவ் आप हैं, சொல்லுங்க, இருக்கிறீங்களா சாம்தேவ்? आप हैं. ஏன்னா இதெல்லாம் லேசு கிடையாது, எதுக்கு நேரம் செலவு பண்றோம்? हम किस लिए इसके लिए समय देते हैं? நீங்க நல்லா இருக்கணும். क्योंकि आप अच्छा रहना है. சாராளாமா நல்லா இருக்கிறீங்களா? आप हैं, आप अच्छे हैं. ஓகே, சாராளாமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, 6ஆம் வசனம். अभी इसमें छठा वचन पढ़ेंगे. புது உடன்படிக்கையின் ஊழியக்காராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்குது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. जिसने हमें नई वाचा के सेवक होने के योग्य भी किया, शब्द के सेवक नहीं वरन आत्मा के, क्योंकि शब्द मारता है पर आत्मा जिलाता है. அப்ப நம்ம இந்த புது உடன்படிக்கையை பார்த்து கொண்டு வருகிறோம். अभी हम नया वाचा देखते आ रहे हैं. பல தலைப்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம். उसमें बहुत विषय हमने देख लिया. போன வாரம் கூட நான் சொன்னேன், पिछले हफ्ता मैंने बताया था. போன வாரம் உயர்தரமான ரட்சிப்புன்றதை பத்தி பார்த்தோம். मैंने बहुत उच्च रीति से उद्धार के बारे में हमने देखा. அத ஆங்கிலத்தில் ஹை கிளாஸ் ரட்சிப்பு, उसको इंग्लिश में हाई क्लास सैल्वेशन करके ஹை கிளாஸ் சால்வேஷன். हाई क्लास सैल्वेशन. பாரு, அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம போதிக்கிறோம். ऐसे प्रचार ही हम यहाँ कर रहे हैं. நான் திருப்பி நேத்துக்கு 2 ட்ரிப் கேட்டேன். मैंने फिर से 2 बार वो प्रचार को सुना था. நைட் 11 மணிக்கு உட்கார்ந்து கேட்டேன். मैंने रात को 11 बजे भी बैठ के सुना था. நான் நைட் 1 மணிக்கு தான் தூங்கினேன். 1 மணி 1:10 ஆச்சு. 1 बजे रात को 1 बजे ही सोया था. காலை விடைகால சீக்கிரமா எழுந்திருச்சிட்டேன். लेकिन सुबह फिर से जल्दी उठ गया मैं. பாஸ்டர், அது உங்க வேலை பாஸ்டர்ன்றீங்களா? आप बोलते होंगे कि पास्टर ये तो आपका काम है करके बोलेंगे. விழித்திருக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். जो जागते हैं उनको ही आशीष ज्यादा मिलता है. ஆமென். आमेन. அப்ப பாருங்க, இந்த புது உடன்படிக்கை ये नया वाचा இல்ல என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்து கொண்டு வருகிறோம். इसमें क्या-क्या है करके हम देखते आ रहे இன்றைக்கு இந்த हैं. புது உடன்படிக்கையில आज हम नए वाचा में எதிரிகள் நமக்கு வேலை செய்ய வைப்பார். எதிரிகளை, विरोधियों को भी हमारे लिए काम करवाएंगे. நம்முடைய எதிரிகளே வைத்து हमारे शत्रुओं को भी நமக்கு கர்த்தர் வேலை செய்வார். हमारे शत्रुओं को रख के हमारे लिए काम करवाएंगे. இருக்கிறீங்களா? आप हैं. எதிரிகளை வச்சு உங்களுக்கு வேலை செய்வாராம் கடவுள். शत्रु को रख के हमारे लिए काम करवाएंगे. அப்போ அதுக்கு கவனிங்க, இதை आप கேட்கறது इसकी और देखिए. ரொம்ப முக்கியம் பாருங்க. ये बहुत எனக்கே ஆச்சரியமா இருக்குது. बहुत अहम बात है. வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தை வெளிப்பாடு கடவுள் எனக்கு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாருங்க. पवित्र शास्त्र का प्रकाश जो मुझे दे रहे हैं उसमें बहुत आश्चर्य हो रहा है. நான் நேற்று நைட்லாம் கேட்குறேன், எனக்கு வியப்பா இருக்குது. मैं ही बहुत आश्चर्य हो रहा हूँ कि मुझे जितना प्रकाश मिल रहा அப்ப நான் பிரசங்கம் பண்றேன், நேற்று முடியும் போது है. मैं प्रचार कर रहा था. ஒரு காரியத்தை சொல்றேன், मैं एक बात बोल रहा था. எல்லாம் எப்படியே உட்காந்துக்கிறீங்க. सब लोग ऐसे बैठे हैं. என்ன ஜனக பார்வை எப்படி இருக்குது, நான் எனக்கு சொல்லிக்கிறேன். मैं बोल रहा था कि आप लोग कैसे बैठे हैं. அப்படியே உட்காந்துக்கிறீங்க, எவ்வளவு பெரிய காரியங்களை சொல்றேன். आप क्यों ऐसे निराश बैठे हो करके मैं पूछ रहा था. அப்பனா என்ன, கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் आपकी நாமத்தினால. आंखें खुल पाए. ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக. आपके आत्मिक कान खुल पाए. மந்த இருதயம் நீங்குவதாக இயேசுவின் आपके நாமத்தினால. हृदय खुल पाए.
இயேசு பிரசங்கம் பண்றாரு जब यीशु मसीह प्रचार कर சீடர்கள்கிட்ட रहे थे, चेलों से प्रचार कर அவங்களுக்கு रहे ஒண்ணுமே थे, புரியல. तब चेलों को कुछ समझ में नहीं आ रहा இயேசு था। அப்படியே சொல்றாரு, तब यीशु मसीह बोल रहे थे, மந்த இருதயம் உள்ளவர்களே, सारे मंद हृदय के लोग, அப்படி இருக்க கூடாது பாருங்க. आप ऐसा नहीं रहना है, விழித்திருங்கள், சொல்லுங்க आप விழித்திருங்கள், जागते रहना, ஜாக்கிரதையா இருங்கள், आप हमेशा கேக்குறது होशियार रहना, கவனமா இருங்கள். आप ध्यान से सुनिए। ஆமென். आमीन। வாய் திறந்து சொல்றீங்களா? आप सुनिए। கேக்குறதுல हम सुनने में, உங்களுக்குள்ள சொல்லுங்க, கேக்குறதுல आप अपने आप கவனமா बोलिए, இருங்கள், हम सुनने में होशियार रहना है, ஜாக்கிரதையா இருங்கள், हम ध्यान से सुनना है, விழித்திருங்கள். हम जागते रहना है। உங்களுக்கு சொல்லணும் அத. आप अपने आप बोलिए ये सब, உங்களுக்கு சில காரியம் சொல்லினே இருக்கணும் நீங்க. आप अपने आप ही बोलिए। அப்படிதான் கடவுள் உங்களை படைச்சிருக்கிறார். ऐसे ही प्रभु ने हमें बनाया है। இப்ப பாருங்க, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? अभी हम क्या देखने वाले हैं? எதிரிகள் நமக்கு வேலை செய்ய கடவுள் வைப்பார். நம்முடைய எதிரிகள் இடத்துல நமக்கு கடவுள் வேலை செய்ய வைப்பார். शत्रु भी हमारे लिए काम करेंगे, ऐसा प्रभु हमें करवाएंगे। முதல்ல யாத்ராகம புத்தகம் अभी हम निर्गमन மூணாம் देखेंगे, அதிகாரம், निर्गमन 3 में देखेंगे, யாத்ராகமம் 3 निर्गमन 3 21 22. उसमें 21-22 पढ़ेंगे। அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்கும் பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலான இடத்திலும் தன் வீட்டில் தங்குருளிடத்திலும் வெள்ளி உடைமைகளும் பொன் உடைமைகளும் வஸ்திரங்களும் கேட்டு வாங்குவாள். அவைகள் உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்திலே கொள்ளையிடுவீர்கள் என்றார். अभी हम पढ़ेंगे, तब मैं मिस्रियों से अपनी इस प्रजा पर अनुग्रह करवाऊंगा और जब तुम निकलोगे तब खाली हाथ ना निकलोगे, वरन तुम्हारी एक एक स्त्री अपनी अपनी पड़ोसिन और अपने अपने घर में रहने वाली से सोने चांदी के गहने और वस्त्र मांग लेगी और तुम उन्हें अपने बेटों और बेटियों को पहनाना। इस प्रकार तुम मिस्रियों को लूटोगे। ஆமென். ஆமென். பாருங்க, இங்க சொல்றாரு மோசே, इसमें मोसे बोल ஜனங்கிட்ட சொல்றாரு, लोगों से मोसे बोल रहे हैं। 40 வருஷம் கழித்து விடுதலை ஆவறாங்க वो 40 எகிப்துல. साल के बाद वो जब उनको स्वतंत्रता मिली, ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்குறாரு. प्रभु उन्हें छुटकारा दिए। ஆனா விடுதலை ஆக்குறதுக்கு முன்னால சொல்றாரு ஆண்டவர் மோசே கிட்ட, प्रभु மோசே கிட்ட சொல்றாரு, मोसे से बोल रहे हैं, ஜனங்கள்கிட்ட சொல்லு, तुम जाके लोगों से அவங்களை வெறுமையா அனுப்ப போறது இல்ல, मैं उन्हें खाली हाथ नहीं அந்த भेजूंगा। நாட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் वो उनके पूरे जो देश में வெள்ளியும் सोना பொன்னையும் கேட்க சொல்லு. सोना चांदी को पूछने के लिए बोलो करके बोले। பாருங்க, கர்த்தர் வந்து கேட்க சொல்றாரு, प्रभु लोगों को पूछने के लिए बोल रहे மோசே அதை ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. हैं। मोसे आके अपने लोगों से बोल रहे हैं। ஆனா ஜனங்கள்கிட்ட இவர் சொல்றாரு பாருங்க, जब मोसे लोगों से बोले, என்ன அது வேற என்ன வேற பண்ணணுமா? அத பாருங்க, இங்க எப்படி கிடைக்குது இது, वो कैसे मिलेगा करके बोल रहे எப்படி हैं। கேட்டா எப்படி கிடைக்குது? पूछने से कैसे मिलेगा? அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். 21 इसमें 21 में बता रहे हैं, उनके अनुग्रह करवाऊंगा करके बोल रहे हैं। ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். प्रजा पर अनुग्रह करवाऊंगा करके बोल रहे हैं। அதாங்க உடன்படிக்கை. यही वाचा இப்போ है। நம்ம உடன்படிக்கை பார்க்கறோம்ல, अभी हम वाचा देख இந்த रहे हैं। உடன்படிக்கை என்ன? சிலுவையின் உடன்படிக்கை. ये वाचा क्या है? ये क्रूस पर किया गया वाचा है। ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது, यहाँ पर लहू बहाया गया கடவுள் है। பாடுபட்டிருக்கிறாரு, प्रभु ने पीड़ा सहा है। மரிச்சிருக்கிறாரு, वो मरे हैं உயிர் हमारे लिए। திறந்திருக்கிறாரு, वो जीवित उठे, அவரையே பலியா वो செலுத்தியிருக்கிறாரு, अपने आप को अपना बलिदान किए, அவரையே பலி செலுத்தியிருக்கிறாரு. वो अपना ही बलिदान हुए, அவர் வந்து பலி செலுத்தப்பட்டு உடன்படிக்கை நமக்கு பண்ணியிருக்கிறாரு. वो खुद को बलि करके हमारे साथ वाचा बांधे। அந்த உடன்படிக்கை தான் वो वाचा ही இங்க தயவுன்னு சொல்லப்பட்டிருக்குது. यहाँ पर अनुग्रह करके बोला गया है। எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். मिस्रियों से अपनी इस प्रजा पर अनुग्रह करके बोला அப்ப गया है। கடவுளுடைய தயவை வந்து அனுபவிக்கணும் நீங்க. हम प्रभु के अनुग्रह को हम अनुभव करना है। வெறும் வேலையில வேர்வை சிந்தி உழைக்கிறதுல வாழ்க்கை கிடையாது. हम सिर्फ कठिनाइयों से काम करना उनका इच्छा नहीं है। வேலை செய்யுங்க, आप काम भी करिए। கடவுள் சொல்ற வேலையை கூட வந்து ரட்சிக்கப்படாத பாவியா இருக்கும் போது தான் வேர்வை சிந்தி சம்பளம். जब हम उद्धार पाने से पहले ही पसीना बहा के कमाई करना है। ஆனா இப்ப நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க, अभी तो हम धर्मी ठहरे இப்ப हैं। வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறது கிடையாது. अभी पसीना बहा के कमाना नहीं। பாருங்க, வேர்வைனா என்ன அர்த்தம்? पसीना मतलब மாடா ஒளிச்சு ஓடா தேய்கிறது. इतना कठिनाई सहना है।
செஞ்சா கூட பணம் சரியா கிடைக்காது. फिर भी हमको तनख्वाह ठीक से नहीं मिलता. அதுதான் பாவத்தினுடைய மனுஷனுடைய நிலைமை. यही पापी का है, पापी का ये है. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. हम तो उद्धार पाए हुए हैं. நீங்க வேலைக்கு போகும்போதே நான் நீதிமான்றது போணும். आप काम पे जाने के टाइम में आप धर्मी हैं बोल के जाना है. நீங்க வேலைக்கு போகும்போது கை வைக்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு கை வைக்கணும். आप जो भी काम पर हाथ लगाएंगे आप बोलना है मैं आशीष पाया हुआ लोग हूं. பாருங்க உங்க வேலையை வந்து आप अपने काम ஆசீர்வாத வேலையில கொண்டு வருவார் கர்த்தர். आपके काम पे आशीष लेके आएंगे प्रभु. அந்த எண்ணம் ரொம்ப முக்கியம் பாருங்க. वो जो वो सोच आपको बहुत நான் जरूरी உடன்படிக்கை மனிதன். मैं नई वाचा का संतान हूं. நான் வேர்வை சிந்தி வாழ்றது கிடையாது. मैं पसीना बहा के नहीं जीऊंगा. நான் வந்து ஆசீர்வாதத்துல வாழ்றேன். मैं आशीष में जीऊंगा. உடன்படிக்கையில வாழ்றேன். मैं नई वाचा में जीऊंगा. எல்லாம் ஒண்ணுதான் இது. ये सब एक ही है. அந்த எண்ணம் நமக்கு வேணும் பாருங்க வேலைக்கு போகும்போது. विचार आप में रहना है. ஆமென். அப்பதான் தயவுகள் உண்டாகும் வேலையில. तभी दया आएगा हमें. வழி வாசல்கள் திறக்கப்படும். वो नया मोड़ आएगा हमें. உங்களுக்கு எண்ணப்படாத விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வேலையில நடக்கும். हम जो भी बात नहीं सोचे वैसा एकदम अचंभित कार्य होगा हमारे. இதெல்லாம் ரொம்ப ஆழமா நம்பணும் பிரதர். ये सब आप विश्वास करना है. அப்ப பாருங்க இங்க சொல்றாங்க தயவு கிடைக்க பண்ணுவாராம். हमें अनुग्रह करवाएंगे. ஏங்க சும்மா போய் ஒரு வீட்ல போயிட்டு வெள்ளியம் மூணு கொடுனா என்ன கொடுப்பாங்களா? ऐसे आप जाके घर में जाके आप सोना चांदी पूछने से कोई देंगे? கட்டி போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. आपको बांध के रखे पुलिस स्टेशन में फोन करके बुलाएंगे. சார் இவன் வந்து ராபரி பண்றான் சார் புடிங்க சார். ये आके चोरी करने आया है करके पुलिस में कंप्लेन करेंगे. கேட்டு பாருங்க போய் வெள்ளியம் மூணு. आप किसी घर में जाके पूछ के देखिए. நீங்க உள்ள போய் உள்ள கதவு சாத்திட்டு ஃபோன் அடிச்சிரும் 100க்கு. आपको कमरे में बंद करके वो फोन करेंगे पुलिस को. ஆனா இங்க என்ன நடந்துக்குது? கொடுத்துருக்காங்க. என்னன்னா தயவை உண்டாக்குனாராம் கடவுள். यहाँ पर अनुग्रह से ये सब मिला है. அப்ப இந்த எண்ணம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும் நான் வாழும்போது. ये विचार हमारे अंदर आना है. எனக்கு கடவுள் தயவுகளை உண்டாக்குவார். मुझे प्रभु ने अनुग्रह किया है. எங்க போனா எனக்கு தயவு உண்டாகும். कहीं भी जाने से हमें நான் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன். हम वाचा के अंदर என் வாசல்கள் திறக்கப்படும். हमारे मार्ग खुलेगा. हालेलुया. आमेन. பாருங்க சும்மா வந்து போவாதீங்க பிரதர். ऐसे चुपचाप आके नहीं जाना है. இதெல்லாம் ஆழமா நம்பணும். इसको अब और गहराई से आपको विश्वास करना है. உங்க வாழ்க்கை அடுத்த வருஷம் வேற தரமா மாறணும். अगले साल आपका जीवन एकदम बदलना है. हालेलुया. आमेन. praise the lord. praise the चलो lord. praise the lord. praise the lord. हालेलुया. हालेलुया. சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் பாருங்க. अभी और एक बात बोल रहा हूं. நேத்து ஒரு பிரசங்கம் கேட்டேன் ஒரு ஃபாரின் பிரீச்சர் பிரசங்கம். कल एक फॉरेन का प्रचार सुन रहा था. அவரு சொல்றாரு वो बता रहे थे ஃபுல் பிரசங்கத்துக்கு ஒரே ஒன்று தான் சொன்னாரு. वो पूरे प्रचार में एक ही विषय बोले கர்த்தரை துதிப்பா. प्रभु की स्तुति करना. கர்த்தரை துதி. प्रभु की சொல்லுங்க பக்கத்துல கர்த்தரை துதி. आप आपस में बोलो प्रभु की स्तुति करना. கர்த்தரை துதி. प्रभु की स्तुति. இதுக்கு எல்லா பிரசங்கம் எல்லாம் முடிச்சிட்டாரு. ये पूरा प्रचार खत्म होने के बाद ரெண்டு கதை சொன்னார். दो कहानी बोले थे. நடந்த கதையை जो हुआ था वो बोले थे. எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? நான் ப்ரீச்சிங் போல நான் சொல்றேன். अभी तक मैं प्रचार के अंदर नहीं गया. பாருங்க ஒரு நல்ல ஒரு தகப்பன் एक अच्छा पिता ஒரு மகளா उनकी बेटी ஏதோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. उनको एक एक्सीडेंट हो गया था. एक्सीडेंट में அந்த பொண்ணுக்கு பயங்கரமான அடிபட்டுச்சாம். वो उनकी बेटी को बहुत चोट लग गया. மூளையெல்லாம் வந்து குழம்புன மாதிரி ஆயிடுச்சாம். उसका ब्रेन पूरा बहुत ये हो गया. அதை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்களாம். उनको लेके जाके अस्पताल में एडमिट किए. அதான் பயங்கரமானது. एकदम घोर हो गया था. இந்த அப்பா மறுநாள் अगले दिन ஹாஸ்பிட்டல் உள்ள போறாராம். पिता अगले दिन अस्पताल में गए. கர்த்தர் மேல ரொம்ப கோபமா வருது. वो प्रभु के ऊपर बहुत गुस्से में गए. ஆண்டவரே உனக்கு ரொம்ப கோபம் வருது உங்க மேல. प्रभु मुझे आपके ऊपर बहुत गुस्सा आ रहा है करके बोले. ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாராம். प्रभु उनसे बात करे. துதி மகனேனாராம். तुम स्तुति करो करके बोले. இன்னும் துதிக்க சொல்றாரு ரொம்ப கோபமா இருக்குதா. वो और भी गुस्से में आया क्या आप स्तुति करने के लिए बोल रहे हो. அப்படியே ஹாஸ்பிடல் உள்ள போறாராம். फिर अस्पताल के अंदर और गए. திருப்பி சொல்றாராம். फिर बोले துதி மகனே. प्रभु बोले तुम स्तुति करो. ஏன்னா அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா क्योंकि वो बेटी का क्या स्थिति था. அடிகிடி பட்டது மட்டும் இல்ல सिर्फ चोट लगना ही नहीं தன்னை யாருன்னே தெரியாத போயிடுச்சு. वो अपने आप को ही भूल गई. वो தன்னை யாரும் தெரியாது. वो अपने आप को भूल गई. தன் தகப்பன் வீட்டார் யாருமே தெரியாது. किसी को भी याद नहीं कर पा रही. वो அந்த நிலையில ஒரு உயிரெல்லாம் போராடி நிக்குது. ऐसे स्थिति में वो पड़ी हुई थी. இவர் உள்ள போறாராம். वो अंदर गए थे. மூணாவது ரொம்ப இன்னும் கோபம் இன்னும் ஆண்டவரே துதிக்க சொல்றீங்க. के साथ अंदर गए. நான் துதிக்க மாட்டேன். मैं आपकी स्तुति नहीं करूंगा करके गए. திருப்பி சொன்னாரா மூணாவது முறை சொன்னாரா तीसरे மகனே துதினாராம். तीसरे बार प्रभु उनसे बात किए तुम स्तुति करो.
அப்பயும் அவருக்கு ரொம்ப கோவமா तब फिर भी वो गुस्से में थे। வார்டு கிட்ட போயிட்டாராம். एक वार्ड के पास चले गए, திருப்பி சொல்றாராம் கர்த்தரு, फिर से प्रभु बोले துதி மகனே. तुम स्तुति करो। அப்படியே லைட்டா அவருக்கு அந்த பாட்டு வந்துச்சாம். ऐसे वो धीरे से आंडवर उनके पर दिल में एक गीत आया, லைட்டா அப்படி பாட்டு வந்துச்சாம். धीरे से वो गीत அப்படியே गाए, பாடினாராம். धीरे से गाए वो। அந்த வார்டுல இருந்து குரல் வருதான், वो वार्ड में से एक आवाज आया, எங்க டாடி வேணும், எங்க டாடி வேணும், எங்க டாடி வேணும் கத்துதான். அது मेरे डैडी चाहिए, मेरे डैडी चाहिए करके वो बेटी आवाज दी। கரங்களை தட்டுங்க. आप हाथ ताली बजाइए। கடவுள்னு சொல்றாரு, प्रभु உன் बोल வாழ்க்கை रहे हैं, மாறணும்னா கடவுளை துதி. तुम्हारा जीवन बदलना है, तुम स्तुति करो। आमीन। வாழ்க்கை மாறணும்னா வாயை திறந்து கடவுளை துதி. तुम स्तुति करो, मुंह खोल के स्तुति करो। துதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவையில்லை. स्तुति करने के लिए तुम्हें एक जगह की जरूरत नहीं வண்டியில है। போறியா துதி, तुम गाड़ी में जाने के टाइम भी स्तुति कर सकते உட்காரியா हो, துதி, तुम बैठने के टाइम भी स्तुति வேலை करो, செய்றியா துதிச்சின்னு போ, काम करने के टाइम भी स्तुति करो, நடந்து போறியா துதிச்சின்னு चलने போ, के टाइम भी स्तुति करो, துதிச்சின்னு போ. तुम स्तुति करते रहो, வாழ்க்கை மாறுமா. तुम्हारा जीवन बदलेगा। இதை நேத்து அந்த பிரசங்கர் சொன்னார், எனக்கு कल के प्रचार में यही बता रहे எனக்கு थे, தொடப்பட்டுச்சு பாருங்க. मुझे भी बहुत अच्छा लगा। நான் ஏற்கனவே வண்டியில போறப்பெல்லாம் பாட்டு பாடி தான் मैं போவேன். कभी भी गाड़ी में जाने के टाइम मैं गीत गाते ही जाता हूँ। ட்ரெயின்ல பஸ்ல போறப்பெல்லாம் ट्रेन में அந்நிய जाने பாஷை के பேசினே टाइम, போவேன். बस में जाने के टाइम मैं अन्य भाषा में சில बोलते பேர் என்ன रहता हूँ। அப்படி முதல் மட்டும் அணைய எல்லாம் அப்படி பார்ப்பாங்க. मेरे होंठ में ऐसा हिलने को देखते लोग देखते हैं அவங்க मुझे। எதாவது निனைச்சிட்டு பைத்தியக்காரன் நினைக்கிட்டோம். कोई भी कुछ भी ஆனா समझे, मैं நான் उसकी परवाह नहीं அந்நிய பாஷை करता, பேசினே தான் போவேன். मैं अन्य भाषा में बोलते रहता हूँ। ஹலோ आमीन। பாருங்க, வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ये तो बहुत आसान सी बात है, பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாகும். आपको बहुत बड़ा छुटकारा मिलेगा। எதுல உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கீங்களோ आप किसमें बंधे हुए हो, அதுல விடுதலை கடவுள் தருவார். उसमें आपको छुटकारा मिलेगा। கர்த்தரை துதிங்க. आप स्तुति करिए। ஆமென். आमीन। அப்ப பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்குது, यहाँ पर बताया गया है, அவங்களுக்கு வந்து தயவு உண்டாக்குனாராம். उनके लिए அவங்க कண்கள்ல தயவு உண்டாக்குனாராம். मिस्रियों की आंख में வெள்ளியம் பொன்னையும் வாங்கி उनको सोना चांदी मिला। உங்க பெண்கள், உங்களுடைய குமாரன் குமாரத்திகளுக்கு தருப்பீங்கள். तुम्हारे बेटी बेटियों को पहनाओ करके बोले। நம்ம பெந்தகோஸ் ஆளுங்கெல்லாம் இதெல்லாம் படிக்கணும். हमारे बेंदोगोस्त लोग ये सब पढ़ना है। அவங்க கைட்டி போடுன்றாங்க. वो तो पूरे उतार के डाल रहे हैं, கர்த்தர் வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே வாங்கி மாட்டிக்கொண்டார். लेकिन प्रभु तो उद्धार पाते ही तुम ये गहने सब पहनो करके बोल रहे हैं। ஹலோ, आमीन। இது பெந்தகோஸ் பிரசங்கங்கள பைபிள் பிரசங்கம். ये बेंदोगोस्त का प्रचार नहीं है, ये तो बाइबल प्रसंग, पवित्र शास्त्र का நம்ம प्रचार பாத்தியாமா சரளமா? क्या आप देख रहे हैं? அவர் சொல்ற பாருங்க, உங்கள் குமாரனுக்கும் குமாரத்திக்கும் தரிப்பீங்கள், हमारे बेटा बेटियों को पहनाओ करके बोल रहे हैं, எகிப்தியர் கொள்ளையிடுங்கள். मिस्रियों को लूटो करके बोल रहे हैं, கொள்ளையிடுனா அப்படியே வாரின்னு வந்துருன்றாரு. तुम जाके बटोर के आओ बोल रहे हैं। பைபிள்ல தானே இருக்குது, ये पवित्र शास्त्र में ही है ना। ஆனா பெந்தகோஸ் ஆளுங்க लेकिन बेंदोगोस्त लोग கைட்டி पूरे போடுங்கன்றாங்க. उतार के डालो, गहने उतार के डालो बोलते हैं। இவர் போட்டுக்கோ தரிச்சு, लेकिन प्रभु तो குறிப்பா வாங்கி காணிக்கை டப்பால கூட போடல சொல்லல. वो लेके दान के डब्बा में डालने के लिए भी नहीं बोले, நீங்க மாட்டீங்கன்றார். तुम पहनो करके बोल रहे हैं। சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். अभी और एक वचन पढ़ेंगे, 12 யாத்திராகமம் புத்தகம் 12. उसी में निर्गमन में 12 देखें। 12 में உங்களுக்கே ஏப்பம் விட முடியல, आप ही ये बात ग्रहण नहीं कर पा रहे हो, என்னடா இவ்வளோலாம் பேசுறாங்களேன்ட்டு. इतना कुछ है करके आप ही ग्रहण नहीं மற்றவங்களாம் कर पा எப்படி रहे हो, இருக்கும் பாருங்க, வெளி ஆளுங்களுக்குலாம் फिर ஏன் बाहर பிரசங்கலாம் के लोगों को कैसा लगेगा? என்னை பார்த்தாரா அதிர்றாங்க. मुझे देखते ही सभी डर रहे கும்படி हैं। பூனிகள் எல்லாம் ये गुमड़ी மைக் पुंडी கொடுக்கறதுக்கு में माइक देने के लिए सभी डर रहे हैं। அன்னைக்கு கொடுத்தாரு ஒருத்தர் ஆராதனைக்கு उस दिन एक आराधना के लिए ஒரு பாஸ்ட் மீட்டிங் போயிருந்தேன். एक पास्टर मीटिंग में मैं गया था, மைக் கொடுத்தாரு. वहाँ पर मुझे माइक मिला। 25 நிமிஷம் போதும், 50 நிமிஷம் ஆராதனை பண்ணேன். 50 मिनट तक मैंने आराधना किया முடிஞ்ச था। பிறகு சொன்ன ரொம்ப நல்லா இருந்தது யான்னு. उसके बाद बोले बहुत अच्छे, பாட்டே எல்லாம் வித்தியாசம் தான். गाना ही एकदम गाना में போச்சி ही வாச்சி அந்த பாட்டெல்லாம் கிடையாது. ऐसा वैसा उदास का गीत नहीं गाया मैं, கண்ணீர் சிந்துறது பாட்டெல்லாம் கிடையாது. आंसू बहाने का गीत नहीं गाया मैं, ஆமா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்பொழுதும் வெற்றி உண்டுன்ற பாட்டை हमेशा பாடினேன். विजय का गीत मैंने गाया था प्रभु के अंदर। ரத்த கோட்டைக்குள்ள நுழைந்து விட்டால் அப்படின்னு பாடினேன். वो लहू के किवाड़ के अंदर मैं घुस गया करके एक गीत है, என்ன वो சொல்ல भी गाया வரேன்னா मैंने। என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने वाला हूँ, உங்க வாழ்க்கையில இருக்கிறத பாடாதீங்க, आपके जीवन में जो अभी हो रहा है उसके ऊपर नहीं गाना, கடவுள் என்ன செய்தாருன்னு பாடுங்க. प्रभु हमारे लिए क्या क्या किए उसके ऊपर गीत गाना। 12 35 36 उसमें 12 में अभी निकालेंगे, 12 में 35 சரி, 36 पढ़ेंगे। 35 36. 35 36 மோசே சொல்லியிருந்தபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்திலே வெள்ளி உடைமைகளும் பொன் உடைமைகளும் வஸ்திரங்களும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்களில் தயவு கொடுக்கும்படி, பாரு இங்கே வருது பாரு, தயவு கொடுக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள்.
अभी हम 35-36 पढ़ेंगे। इस्राएलियों ने मूसा के कहने के अनुसार मिस्रियों से सोना चांदी के गहने और वस्त्र मांग लिए, और यहोवा ने मिस्रियों को अपनी प्रजा के लोगों से पर ऐसा दयालु किया कि उन्होंने जो जो मांगा वह सब उनको दिया। इस प्रकार इस्राएलियों ने मिस्रियों को लूट लिया। आमीन। பாருங்க இங்க என்ன சொன்ன தயவு கிடைக்கும்படி செய்தார் 36ல. दया मिलने के अनुसार उन्होंने ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது लेकिन மோசே சொல்லியபடியே मूसा जैसे बोला वैसे किए। वो மோசே சொன்னாராம், मूसा ने कहा, இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएलियों को कहा, அவங்க போய் எகிப்தியர்கிட்ட கேட்டாங்களாம், வெள்ளி உடைமையில பொன் உடைமை கேட்டாங்களாம். तुम मिस्रियों से जाके सोना चांदी मांगो करके போய் बोले। மாத்திக்கல அங்க போயிட்டு लेकिन वहां जाके கிட்ட வீட்டுக்கு போயிட்டு घर के पास जाके என்னத்துக்கு வந்துக்கிறீங்க, तुम किस लिए आए போய் पूछने, தண்ணி கொடுங்களேன், थोड़ा पानी दे दो करके नहीं அவன் पूछे। உதறல கேக்குறதுக்கு, हम पूछने के लिए कामते हैं ना, தண்ணி குடிச்சிட்டு வந்தல்ல. सिर्फ पानी पी के नहीं आए। वो சொன்ன மாதிரியே வெள்ளியும் பொண்ணு உடைமையும் கேட்டு வாங்கினாங்களாம். जैसे मूसा ने कहा वैसे ही वो लोग जाके सोना चांदी पूछे और वो प्राप्त என்ன किए। இது சொல்ல வரேன், मैं क्या बोलने वाला हूँ, கேட்டா மட்டும் போதாது, सिर्फ पूछना बस नहीं होता, அதை நம்பணும், விசுவாசிக்கணும். आप विश्वास करके पूछना है। மோசேக்கு சொன்னாரு, मूसा बोले, அங்க வாசிச்சோம் मूसा बोले करके பாருங்க. ஆவியான் இப்படி எழுதி வச்சுக்கிறார் பாருங்க, ஆவியான் இப்படி எழுதி வச்சுக்கிறார் பாருங்க. पवित्र आत्मा कैसे लिख के रखे हैं। வெறும் மோசே பிரசங்கம் பண்ணார் மட்டும் இல்ல, सिर्फ मूसा प्रचार किए करके नहीं है, பிரசங்கம் பண்ணது ஜனங்கள் கேட்டார்கள், நடந்தார்கள். जो मूसा ने प्रचार किया वो वहाँ के लोगों ने सुना और वैसे ही वो करे। இப்ப பிரிட்டோ பிரசங்கம் பண்றாரு, अभी मैं यहाँ प्रचार कर रहा हूँ, ஜனங்கள் நீங்க நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? विश्वास कर रहे हैं। ஹலோ आमीन। சொல்லுங்க. கர்த்தர் प्रभु உடன்படிக்கை பண்ணிருக்காரு எனக்கு, प्रभु ने मेरे लिए वाचा बांधा है, எதிரிகள் கண்களிலே द्रोहियों के தயவுகளை உண்டாக்குவார், आंख में தயவுகளை உண்டாக்குவார். दया बनाएंगे। அதுக்கு போறப்போ சொல்லணும் போன தயவுகளை உண்டாக்குவார். जाने के टाइम में बताते जाना है। இல்லைங்க அவன் ரொம்ப பொறாமப்படுறாங்க, ரொம்ப அடிப்பாங்க, ரொம்ப துடிப்பாங்க, नहीं, वो குத்திடுவாங்க, ரொம்ப बहुत திட்டுவாங்க, मारेगा, बहुत गालियां देगा करके नहीं सोचना। हम இது நடக்காதுங்க, அது நடக்காதுங்க. ये नहीं होगा, वो नहीं होगा करके नहीं உடன்படிக்கை बोल रहे। பண்ணிருக்கிறாங்க, वाचा बांधा है, உங்களுக்கு தயவுகளை கடவுள் உண்டாக்குவார். हमें दया से हमको सब प्राप्त होगा। இதுதான் உங்களுடைய எண்ணமா இருக்கணும், यही பேச்சா आपके இருக்கணும். विचार रहना है, आपकी बात रहना है। சொல்லுங்க, தயவுகளை உண்டாக்குவார். हमें दया बनाए, हमें दया கர்த்தர் देंगे। प्रभु எதிரிகள் மத்தியில கூட शत्रुओं के मध्य में भी தயவுகளை உண்டாக்குவார். हमें दया प्राप्त होगी। ஆமென். आमीन। பாருங்க, நான் அப்படியே எடுத்து காமிக்கிறேன், मैं इसको निकाल के दिखा சும்மா रहा हूं இல்லைங்க. आपको। இப்ப சொன்ன எதிரிகள் நமக்கு எதிரிகள் மத்தியில கர்த்தர் வேலை செய்வார். சொல்லுங்க, எதிரிகள் மத்தியிலும் द्रोहियों के मध्य में भी கர்த்தர் நமக்கு வேலை செய்வார். प्रभु हमारे लिए काम அது ஆதியாகமம் புத்தகத்துல अभी हम 37ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்குது. उत्पत्ति में निकालेंगे 37 37 20 இருந்து 28ல இருந்து ஒரு சம்பவம் இருக்குது, சொல்லிடுறேன். அதை 37 அதிகாரம் 37 में 20 இருந்து 28 வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. 20 से 27 तक அது என்ன சம்பவம், इसमें एक बात है, मैं बता रहा हूँ। கவனிங்க. என்ன சம்பவம், इसमें एक யோசேப்பை கொண்டு போய் यूसुफ को जाके அடிச்சு சாவடிக்க போறானுங்க. यूसुफ को जाके मार डालने के लिए लेके जाते யோசேப்பு என்ன பண்றாரு, हैं। यूसुफ क्या कर அவங்க அப்பா யாக்கோப் என்ன பண்றாரு, அவங்க அண்ணன்கள் ஆடு மேய்க்க போயிடுறாங்க. वो उनके भाई सब तो चरवाहे हैं, वो चराने के लिए சரி, चले அண்ணன்களை गए। பார்த்துட்டு வாப்பா, तुम जाके भाइयों के लिए கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போப்பா அவங்களுக்கு भाइयों के लिए खाना लेके जाओ करके उनके पिता भेज रहे हैं। சொல்லிட்டு போறாங்க. அவங்கள தேடின்னு போறாரு யோசேப்பு. यूसुफ को ढूंढ के जा रहे हैं। இவங்க தூரத்துல பாத்துறானுங்க, वो दूर से देख ले उनके भाई लोग, அவங்க எல்லாம் 11 பேர் சொல்றாங்க. वो 11 भाई थे 11 उसके। பேரை 11 பேர்ல 10 பேர் சொல்றானுங்க. 10 भाई थे उसके। ஏன்னா யோசேப்புடைய தம்பி வீட்டுல இருக்கிறான், यूसुफ का भाई தம்பி இருக்கிறான் घर வீட்டுல. में அப்போ யோசேப்பை சேர்த்து அவங்க 10 இவர் 11, அவங்க 10 பேர் அண்ணனுங்க. 10 भाई थे बड़े भाई उसके। இவர் கடைசி, ये छोटा है, இவரு கீழே ஒரு பையன் இருக்கிறான், उसके नीचे और एक भी बेटा है, அவன் வீட்டுல இருக்கிறான். वो घर में था। அப்ப 10 பேர் அங்க இவரை பறந்து பாக்குறாங்க. 10 भाई वो उसको आते हुए देख அதெல்லாம் लिए। அங்க வாசிச்சு பார்த்தா இருக்கும். वो पढ़ने से आपको मालूम ஏய் होगा। சொப்பனகாரன் வரான், சொப்பனகாரன் வரான். वो वहाँ जो स्वप्न देखता है वो आ रहा है करके அவன் बोल रहा எப்படி இனிமேல் சொப்பனம் காண்டு நடக்குதான்னு பார்க்கலாம். है। वो स्वप्न देखता है ना, वो कैसा पूरा हो रहा है देखेंगे அவனை करके இன்னைக்கு बोल சாவடிச்சிடலான்டா रहे हैं। उसको कैसे भी मार डालेंगे அப்படின்னு करके சொல்றானுங்க. ऐसा बोल रहे हैं। உடனே சாவடிச்சலான்னு சொன்ன உடனே उसको मार डालेंगे எல்லாம் करके ஒத்து वो- போறானுங்க. मार डालेंगे करके वो योजना बना रहे हैं। அதுக்குள்ளேயே பாருங்க எல்லாம் ஒத்து போய் 10 பேர் பேசினுக்கிறாங்க. वो 10 लोग भी मिलके ऐसा योजना बना रहे हैं। சாப்பாடு கொடுத்துட்டான். वो ये छोटा वाला जाके उसको खाना दे दिए। உடனே ஒருத்தன் சொல்றான், फिर एक जने बोले கிட்ட இருக்கும்போது, ஏய் அவனை சாவலாம் அடிக்க வேண்டாம், उसको मार नहीं डालेंगे, பேசாம இந்த குழியில போட்டுடலாம். ये गड्ढे में उसको डाल देंगे। 10 பேரு वो 10 भाई लोग थे,
10 பேரும் சேர்ந்து சாவடிச்சலான்றானுங்க. 10 लोग मिलके उसको मार डालने के लिए सोच रहे थे, ஆனா ஒருத்தன் ரூபன் ஒருத்தன் சொல்றான், लेकिन उसमें से रूबन बोलकर एक भाई था, वो बोल रहा है ஏய் ரத்த பழியெல்லாம் நமக்கு नहीं தேவையில்லை, नहीं उसको नहीं मारना, அவனை கொண்டு போய் குழியில போட்டுடலாம். उसको जाके वो तराई में डाल देंगे. எதிரி மத்தியில கடவுள் வேலை செய்யறாரு பாருங்க. ஹலோ, वो जो भी वो विरोध थे उसके अंदर भी प्रभु काम அவன் சாவடிக்காத அளவுக்கு எதிரி மத்தியில கடவுள் வேலை செய்யறாரு. கவனிக்கணும், வாசிக்கும் போது எல்லாம் கவனிக்கணும். उसके अंदर भी प्रभु काम कर रहे हैं. எதிரி தான் அவனுக்கு 10 பேரும், वो 10 लोग उसके शत्रु ही थे, ஆனா மத்தவங்கள சாவடிக்கணும்னு சொல்றான். बाकी लोग तो उसको मार डालने के लिए सोच रहे हैं, ஆனா ஒருத்தன் சொல்றான், लेकिन उसमें से एक बोल டேய் रहा அவனை है சாவடிக்க வேண்டாம், नहीं उसको नहीं मारना है, இந்த தண்டி இல்லாத குழியில போட்டுடலாம். ये तराई में उसको डाल देंगे करके बोल रहे हैं. பாருங்க கர்த்தர் பாருங்க, எதிரி மத்தியிலயும் இவனை காப்பாத்துறதுக்கு வேலை செய்யறாரு பாருங்க. शत्रुओं के बीच में भी प्रभु काम कर रहे हैं. देखो கவனிங்க, आप सोचिए, வாசிக்கும் போது கவனிக்கணும், आप पढ़ने के टाइम உங்களை सोचिए, கர்த்தர் எதிரி மத்தியிலோட காப்பாத்துவாரு. शत्रुओं के बीच में भी आपको बचाएंगे प्रभु. அது மாத்திரம் இல்ல, वो भी और भी போடுறாங்க, जब उसको போட்டுட்டு உட்கார்ந்து சாப்பிடுறானுங்க. वो डाल அதுல இருக்குத வாசி பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிடுறானுங்க. बैठ के खा रहे थे. சாப்பிட்டுனே இருக்கும்போது ஒருத்தன் சொல்றான், யூதா, खाने के टाइम एक बोला, ஏய் அங்க தூரத்துல இஸ்மவேல் வராங்க, वो दूर से इस्माइल आ रहे हैं, இஸ்மவேல் கோஷ்டி போகுது, इस्माइल அவங்களுடைய சேனை போகுது, इस्माइल गोत्र के लोग जा रहे हैं. ஏய் இந்த குழியில இருக்கிறவனே ये जो गड्ढे में நம்ம है தூக்கிடுவோம், उसको निकाल देंगे, தூக்கிட்டு அவங்களுக்கு வித்துடலாமே. उनको जाके बेच के आ जाएंगे. ஹலோ, குழியில போயிட்டா கூட செத்து போயிருப்பான், वो गड्ढे में गिराने से भी செத்து போயிருப்பான். गड्ढे में गिराने से तो वो ஆனா எதிரிகள் மத்தியில யூதான்ற அவன கிட்ட பேசுற கடவுள், लेकिन वो यूदा भाई क्या बोल रहा है, அவனை தூக்கி வித்துடலாம்பா. उसको जाके बेच के आ जाएंगे. என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोल रहा हूँ, இந்த உடன்படிக்கை ये जो वाचा है, உங்க எதிரிகள் மத்தியில கூட கடவுள் உங்களுக்காக வேலை செய்ய வைப்பார். शत्रुओं के बीच में भी आपके लिए प्रभु काम करवाएंगे. வார்த்தையெல்லாம் இப்படி கவனிக்கணும், आप वचन को बहुत गौर से देखना है. கவனிங்க, आप गौर से சும்மா सुनना है. பைபிளை எப்படி கண்ணாமண்ணா வாசிக்க கூடாது, सिर्फ पवित्र शास्त्र का ஆவியானவர் துணையோட வாசிக்கணும். पवित्र आत्मा के सहायता கடவுள் से எப்படி पढ़ना வேலை है. செய்யறாருன்னு பாருங்க. प्रभु कैसे काम कर रहे हैं वो நான் देखना சொல்றேன், है. கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கே வேலை செஞ்சுதான் இருக்காரு, உங்களுக்கு मैं தெரியல. बोल रहा हूं, प्रभु अभी भी आपके लिए काम कर रहे हैं. உங்களுக்கு கடவுள் வேலை செய்யறத காட்ட மாட்டாரு, वो प्रभु जो काम कर रहे हैं वो दिखाएंगे नहीं, அவர் வேலை செஞ்சுதான் இருக்கிறாரு. अभी भी, लेकिन आपके लिए कर ஆனா रहे हैं, நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. लेकिन हम ही समझ नहीं पा रहे हैं. பார்த்தா தான் நான் நம்புற ஆளாகிறோம். हम देखने से ही उसको विश्वास கர்த்தர் करने जैसा இன்னைக்கும் है. உங்களுக்கு வேலை செஞ்சுதான் இருக்கிறாரு. लेकिन अभी भी प्रभु हमारे எனக்கு लिए வேலை काम कर செஞ்சுதான் रहे हैं, இருக்கிறாரு. मेरे लिए काम कर रहे हैं. இன்னும் எதிரிகள் மத்தியில வேலை செய்யறாரு நமக்கு. शत्रुओं के बीच भी हमारे लिए काम कर रहे हैं. பாருங்க, ஒருத்தன் கொண்டு போய் வித்துறானுங்க, அதுக்கப்புறம் वो उसको लेके जाके बेच के आ गए. அதுக்கப்புறம் தான் उसके बाद அவன் எகிப்துக்கு போய் वो मिस्र में जाके பெரிய ராஜாவா மாறுறான். बहुत बड़ा राजा बन गया. பாருங்க, அவர் வேலை செஞ்சதுனால தானே அவன் பெரிய ராஜாவானா. प्रभु ने काम किया इसलिए वो बहुत बड़ा राजा बन पाया. அப்ப கர்த்தர் பாருங்க உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு, உங்களை பெரிய ஆள் ஆக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. देखिए फिर கரங்களை प्रभु தட்டி हमारे கர்த்தரை लिए மகிமைப்படுத்துங்க. शत्रुओं के बीच में भी काम कर रहे हैं. आमेन. வார்த்தைங்க, இதெல்லாம் வார்த்தை. ये सब ஆவியான वचन எனக்கு है. சொல்றத நான் உங்களுக்கு मैं சொல்றேன். पवित्र आत्मा जो मैं से बोल रहे हैं मैं आपको बोल रहा हूँ. ஆமா, நான் உட்கார்ந்து பேசுறத ஆண்டவர் சொல்றத நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். मैं प्रभु मैं से जो भी बात करे वो मैं आपको बोल रहा हूँ. எதிரிகள் மத்தியிலே शत्रुओं के बीच में भी आपके எதிரி लिए தானே, काम 10 பேர் करेंगे. எதிரி தானே. वो 10 भाई लोग भी उसके लिए शत्रु थे, ஆனா அவங்களுக்கு கடவுள் வேலை लेकिन செய்றாரு. उनमें से भी प्रभु ने काम किया. அவனை பெரிய ராஜாவாக்குறதுக்கு उसको தேவன் जाके ஏற்கனவே बेच के திட்டமிட்டுட்டாரு. उसको राजा बनाए. திட்டமிட்டுட்டாரு ஏற்கனவே. राजा बनाने के लिए योजना पहले ही कर दिया था. சிக்கல்கள் வந்தாலும் ये सारे उलझनों से भी, அந்த சிக்கல் மத்தியிலே கடவுள் வேலை செய்றாரு. उलझन में भी प्रभु ने काम किया. நான் சொல்றேன், நீங்க நிறைய சிக்கல்ல இருந்தா கூட சொல்றேன், अभी भी आप बड़े उलझन में फंसे होने से भी சிக்கல் மத்தியில கடவுள் உங்களுக்கு வேலை செய்யறான்னு நம்புங்க. उलझनों में भी प्रभु आपके लिए काम करेंगे. சும்மா ஆண்டவரை அப்படி பார்க்காதீங்க, सिर्फ ऐसे आके ऐसे அவரை துதிங்க, உங்களுக்கு வெளிப்பாடு வரும். स्तुति करिए फिर आपको प्रकाश அவரை आएगा. ஸ்தோத்திரிங்க, வெளிப்பாடு வரும். आप उनकी गीत गाइए आपको प्रकाश आएगा. உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வரும் பாருங்க. आपको बहुत बड़ा खुश आनंद होगा. உங்க கவலை மாறிடும். आपकी जो चिंताएं पूरी கவலையை हो जाएगी. போட்டு மென்னு நிற்காதீங்க, हमेशा चिंता की ओर ही नहीं देखते கர்த்தரை रहना. துதிங்க, आप प्रभु की स्तुति करिए, கவலை பறந்து விடும். सारी चिंताएं भाग जाएंगी. ஹalleluya. आमेन. நம்ம கவலையை போட்டு மென்னு உட்கார்ந்துறோம் आप பாருங்க. हमेशा चिंता को चबाते नहीं रहना. கவலை चिंता को चबाते नहीं बैठे रहना. சிவிங்க जैसे பண்ற மாதிரி चबाते रहते हैं वैसे नहीं चबाते போதுங்க. அந்த रहना. பபிள் கான் बबल गम அதை போட்டு அதை சக்கியாவது उसको हमेशा चबाते அந்த रहते மாதிரி மண்டையில கவலையை போட்டு அமைக்கி நிக்கிறீங்க. हैं. वैसे आप अपने दिमाग में चिंता को चबाते नहीं रहना. என்னம்மா मैं- சாராளம்மா
आमेन। சிவிங்க அமுக்கி அமுக்கி பண்ற மாதிரி மண்டையில கவலையை போட்டு அமுக்கினுக்காதீங்க, हमेशा चिंता को துதிங்க. नहीं चबाना, आप स्तुति करिए। எதிரிகள் மத்தியில கடவுள் உங்களுக்கு வேலை शत्रुओं के செய்வார். बीच में भी प्रभु आपके लिए काम करेंगे। சிக்கல்கள் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு வேலை सारे செய்வார். उलझनों के बीच में भी आपके लिए काम करेंगे। உங்களை குழியில போட்டு தூக்கி எடுப்பார். आपको जो भी गड्ढे में डाले आपको उठाएंगे। உங்களுக்கு என்ன தரிசனம் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி கொடுப்பார் தேவன். आपके लिए भी जो भी दर्शन प्रभु ने बनाया है उसको पूरा करेंगे। ஆமென். आमेन। இது ஒண்ணுதான் நாங்க அந்த ஒரு இடத்துல தான் செய்கிறார் ஆண்டவர். அந்த மாதிரி क्या सिर्फ एक ही जगह पर उन्होंने ஆபிரகாம் வாழ்க்கையில செய்றாரு. अब्राहम के जीवन में भी उन्होंने ஆபிரகாம் வாழ்க்கையில செய்றாரு பாருங்க. अब्राहम के जीवन में भी उन्होंने काम 12ஆம் அதிகாரத்துல किया। उत्पत्ति 12 में देखेंगे, 16 17 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, उत्पत्ति 12 में 16 17 வாசிச்சீங்கன்னா 16-17 पढ़ने से அங்க ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கின்னு போறான் பார்வோன். अब्राहम के पत्नी को लेके जा रहे थे, தூக்கின்னு போயிடுறான். उसको पारवन लेके चले गए। தூக்கின்னு போறதுக்கு முன்ன என்ன பண்றான்? उस पत्नी को लेके जाने से पहले ஆபிரகாமுக்கு வெள்ளி பொன்னெல்லாம் கொடுக்குறான். अब्राहम को सोना चांदी सब दिया, வேலைக்காரிகள்லாம் கொடுக்குறான். नौकर नौकरानियां भी दिए। நான் சொல்றேன் உடன்படிக்கை தயவு வேலை செய்யறது சொல்றேன். वो नया वाचा के बारे में बोल रहा हूँ। எதிரிகள் மத்தியில உடன்படிக்கை தயவு வேலை செஞ்சு, शत्रुओं के बीच में भी वाचा काम किया। இங்கே எதிரிகள் மத்தியில உடன்படிக்கை தயவு வேலை செய்யுது. यहाँ पर भी शत्रुओं के बीच में இப்போ भी என்னாச்சு? वाचा काम மனைவி किया। போயிடுச்சு. वो तो पत्नी को लेके चले गए। என்ன ஏன் இந்த கர்த்தர்கிட்ட வந்து இப்படி பண்ணுகிறாரு? क्या ये प्रभु ऐसा कर रहे हैं करके वो सोचा। ஒரே பிரச்சனையா பண்ணுகிறாரு, क्यों ऐसा परेशान कर रहे போராட்டமா பண்ணுகிறாரு. हैं? हमेशा ऐसे இதான் உங்க संघर्ष कर மனசுல रहे हैं। ஓடுது. ऐसे आपके दिल में भी ऐसे ஆவியானவர் சொல்றாரு, அந்த மனசுல ஓடுற அந்த பிரச்சனையை எத்து போடு. पवित्र आत्मा बोल रहे हैं आपके दिल में जो भी परेशानी है ஃப்ரீ ஆகு மண்டையில. आप एकदम फ्री हो जाइए। கர்த்தரை துதி. आप स्तुति कीजिए। வழிகளை திறப்பார், வாசலை திறப்பார். मार्ग खोलेंगे, आपके फाटक खोलेंगे। நம்ம என்றதுக்கும் மேல செய்வார். हम जितना सोचते हैं उस सोच हालेलुया करेंगे प्रभु। நான் சொல்றேன் ஆவியானவர் பேசுறத நான் பேசினுக்கிறேன். पवित्र आत्मा जो मैं से बात करे वो मैं आपसे कह रहा हूँ। பாருங்க அங்க வாங்குறாங்க, அவனுக்கு என்ன எப்படி இருக்கும்? उसको सोना चांदी मिल रहा है, மனைவி ஆக்ஷன் போயிட்டாங்க. लेकिन पत्नी को उठा के चले गए। ஏன்னா இவன் தங்கச்சின்னு சொல்லிட்டான். क्योंकि उसने पत्नी को बहन बोल दिया। ஏன்னா தங்கச்சின்னு சொன்னாதான் இவனை உயிரோட விட்டுருவாங்க. बहन बोलने से उसको जिंदा छोड़ते थे, இப்ப வெள்ளி பொண்ணெல்லாம் கிடைக்குது. लेकिन सोना और चांदी तो मिल गया। அடுத்த வசனம் 16 என்ன நடக்குது? எல்லாம் வெள்ளி பொண்ணை கொடுக்குறான். वो सोना चांदी दे रहे हैं। அதுக்கப்புறம் 16 அது முன் வசனம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். सोना चांदी सब दिए। அது கீழ் வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். அங்க என்ன நடக்குது பாருங்க. 12ஆம் அதிகாரம் उत्पत्ति 12 निकालिए। அங்க பாருங்க எதிரி மத்தியில எப்படி கடவுள் பேசுறாரு பாருங்க. उस शत्रुओं के बीच भी कैसे அந்த ராஜா கிட்ட பேசுறாரு. शत्रुओं के बीच भी कैसे बात कर रहे हैं वो 17 वो 17th वचन ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையினால் வாதித்தார். तब यहोवा ने फिरौन और उसके घराने पर अब्राहम की पत्नी सारे के कारण बड़ी बड़ी विपत्तियां डाली। மேலே என்ன பண்றாரு? எல்லாம் கொடுக்குறான், வேலைக்காரெல்லாம் கொடுக்குறான். 16 वचन पढ़ेंगे। और फिरौन ने उसके कारण अब्राहम की भलाई की और उसके भेड़ बकरी गाय बैल दास दासियां गधे गधियां और ऊंट भी मिले। 18 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு என்ன இப்படி செய்தாய்? और இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனது என்ன? 18 पढ़ेंगे अभी। तब फिरौन ने अब्राहम को बुलवाकर कहा, तूने मेरे साथ ये क्या किया? तूने मुझे क्यों नहीं बताया कि यह तेरी पत्नी है? பாருங்க பார்வோன் யாருக்கு? ஆபிரகாமுக்கு எதிரி. फिरौन कौन है? वो अब्राहम का शत्रु है। மனைவி ஆஷின்னு போயிட்டான். वो पत्नी को लेके चले गए। ஆனா வெள்ளியும் பொன்னையும் கொடுத்துட்டு போறான். लेकिन सोना चांदी सब வேலைக்காரெல்லாம் கொடுத்துட்டான். सारे दास दासियां भी देके गए। அழைச்சின்னு போயிட்டான். वो पत्नी को लेके வீட்ல போய் கர்த்தர் சொல்றாரு, लेकिन घर में जाने के அவ வீட்ல बाद இருக்கிறவங்கள வியாதி கொடுத்துட்டார். लेकिन उनके सारे घर वालों को पूरे विपत्ति डाल दी। பாருங்க எதிரி கிட்ட கடவுள் உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன காப்பாத்துக்கு வேலை செய்யறாருன்ற. शत्रुओं के बीच में भी हमें बचाने के लिए प्रभु काम करेंगे। அதுக்கப்புறம் அவன் சொல்றான், उसके बाद बोले, அப்புறம் கூப்பிடுறான், என்னையா எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்குது. क्यों मुझे बहुत परेशानी हो रही है? இவன் என்ன உன் மனைவியா? क्या ये तुम्हारी पत्नी? ஆமா சார்ன்றான். वो हाँ बोला। ஓ சரியான ஆளாகறியா, எடுத்துன்னு போயா, இங்க போயா तू அப்படின்றான். अपनी पत्नी को लेके चला जा बोला। மேல சொல்றான், எல்லாரும் ஜனங்கிட்ட சொல்றான், ஊராக இருக்கிற ஜனங்கிட்ட சொல்றான், सारे देश के लोगों से ஏய் இவனே இந்த மனைவி யாரும் தொடக்கூடாதுடா. कोई भी इसको और इसकी पत्नी को छूना नहीं। அப்படி நீங்க வாசி பத்தின இருக்குது. ये पूरे தொடக்கூடாதுடா. पढ़ के देखने से आपको மரியாதையோட அனுப்புங்க இவனை. इनको पूरे मर्यादा के साथ ஐயோ கும்பிடு போட்டு அனுப்பிச்சான் பாருங்க. वो उनको सलाम दे के उसको நான் சொல்றேன், யார் எதிரியா இருக்கானோ உங்களை கும்பிடு போட வைப்பார் கர்த்தர். कोई भी உங்களுக்கு शत्रु होने से भी आपको सलाम करेंगे। ராஜா கும்பிடு போட்டு அனுப்புறாங்க. वो राजा उसको सलाम करके சும்மா ஒரு ரோட்ல இருக்கிற ஒரு வீட்டுக்காரன் கிடையாது அவன். वो
वो कोई ऐसा नहीं है, वो फालतू 20 பார்வோன் அவனை குறித்து மனுஷனுக்கு கட்டளையிட்டு கொடுத்தது, அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். 20 में पढ़ेंगे। और फिरौन ने अपने आदमियों को उसके विषय में आज्ञा दी और उन्होंने उसको और उसकी पत्नी को सब सम्मति समेत जो उसका था विदा किए। சொல்றான், இவர்களை அழைத்து போய் அங்கேருந்து. तुम इसको लेके जाओ करके बोले। நான் என்ன சொல்றேன், मैं क्या बोल रहा हूँ, அவன் மனைவி கொடுத்தான்ல, वो अपनी पत्नी को வெள்ளி பொண்ணு எல்லாம் கொடுத்தான்ல, सोना चांदी அந்த दिया। பார்வோன் ராஜா फिरौन जो இப்ப है மனைவி கொடுத்த பிறகு வெள்ளி பொண்ணையும் வாங்கிட்டு தான் அனுப்பணும். वो पत्नी को वापस देने के बाद तो सोना चांदी वापस ले लेना था। இந்த சீனே எதுக்கு நடக்குதுன்னா, ये सब किस लिए हो रहा है? இவனை பிரச்சனை மாதிரி காட்டுறாரு. எதுக்கு காட்டுறாருன்னா, பிரச்சனை வருது, ये परेशानी आ रहा है, இவனுக்கு வெள்ளி பொண்ணு உடைமைகளை பெரிய சீமான ஆக்குறதுக்குன்னு இந்த காரியம் நடக்குது. ये इसको अब्राहम को धनवान बनाने के लिए ये सब हो रहा है। நான் சொல்ற ஒரு பிரச்சனை போராட்டம் வந்துக்குதா, अभी आपको उलझन संघर्ष आ रहा है, பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடின்னு வருது. आपको बड़ा आशीष भी आने वाला है। பெரிய நெருக்கடியில் இருக்கிறீங்களா, अभी आप बहुत उलझनों में हैं, வீடு சமாதானமா ஆக போகுது. आपका घर शांति में होने वाला है। வியாதியில இருக்கிறீங்களா, अभी आप बीमार हैं, நீங்க தீர்க்காயுசா வாழ போறீங்க, நல்லா வாழ आप போறீங்க. दीर्घायु में जीने वाले हैं। ஏன்னா எதிரிகள் மத்தியில கடவுள் உங்களுக்கு வேலை செய்வார். शत्रुओं के बीच में भी हमारे लिए प्रभु काम करता है। 13:2 வாசி பாருங்க. अभी इसमें 13 में 2 पढ़ेंगे। ஆபிரகாம் மிருக ஜீவனும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தி உடையவன் சீமானா ஆனானா. अब्राहम 13 में 2 पढ़ेंगे। अब्राहम भेड़ बकरी गाय बैल और सोने चांदी का बड़ा धनी हुआ। பாட்டுல கூட வாசிச்சார்ல அவரு, हमने गीत में भी पढ़ा, நான் गाया எடுத்து था। வச்சதுல அவருக்கு தெரியாது. मैं निकाल के वचन रखा, वो उसको नहीं मालूम। இதான் ஆவியானவங்க பேசுறது. ये पवित्र आत्मा हम दोनों से बात की। ஆவியான எங்க இருக்கிறாரு கேட்காதீங்க, இங்க தான் இருக்கிறாரு. को ढूंढना नहीं, वो तो यहीं पर है, இங்க அசைவாடுகிறார், यहीं पर मौजूद है। உங்கள் உள்ளங்களோடு பேசுகிறார், आपके हृदय से உங்க बात மனதை திறக்கிறார், आपके मन को உங்களுக்கு खोल रहे हैं, விசுவாசத்தை கொடுக்கிறார், आपको विश्वास दे रहे உங்களுக்கு हैं, நம்பிக்கையை உண்டாக்குறார், आपको भरोसा दे रहे உங்களுக்கு हैं, தைரியத்தை தருகிறார். आपको धैर्य दे रहे हैं। ஆவியானவர் இங்க இருக்கிறார். पवित्र आत्मा यहाँ पर मौजूद है। ஹalleluya. आमेन। இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லினே போலாம். अभी और भी बता सकते हैं। மோசே अभी மோசே காலத்துல मूसा के टाइम में பார்வோன் சொல்றான், फारून बोला, இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப பெருசாயிட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க, इसराइल लोग बहुत बहुत जन हो गए, சந்ததி பெருசாயிட்டாங்க, उनका बहुत बड़ा गोत्र हो गया। சண்டை வந்துச்சுன்னா अगर झगड़ा आ அவங்க गया கூடி நம்மள காலி பண்ணிட்டு तो போயிடுவானுங்க. वो सब मिलके हमें खाली कर देंगे। அதனால என்ன பண்ணுங்க, इसलिए फिरौन बोला, மருத்துவ வச்சிட்டு டாக்டர்கிட்ட, பெண் டாக்டர் கிட்ட சொல்றான், वो பெண் டாக்டர் கிட்ட சொல்றான் वो डॉक्टर பார்வோன், से बोले, लेडी डॉक्टर से बोले, ஏய் டாக்டர்லாம் இங்க வா, आप डॉक्टर लोग आप लोग आओ, இஸ்ரவேல் மக்கள் குழந்தை பெற்றாங்கன்னா इसराइल लोगों को जो भी बच्चा पैदा होने ஆண் பிள்ளையா இருந்தா நாசம் சாவடிச்சிரு, जो भी उनको बालक पैदा होने से उनको नाश कर देना, அப்படின்னு சொல்றான். ऐसा बोला वो। ஆனா மருத்துவச்சிங்க என்ன பண்றாங்க, लेकिन वो அதான் lady மருத்துவச்சிங்க doctors- டாக்டர்கள் என்ன பண்றாங்க, lady doctors क्या கடவுளுக்கு किए? பயந்தவங்க என்ன பண்றாங்க, वो அப்படி प्रभु के- செய்யலையாம். प्रभु से जो डरते थे उन्होंने ऐसा नहीं அதனால அந்த டாக்டரெல்லாம் கடவுள் ஆசீர்வச்சாராம். किया। इसलिए वो लेडी डॉक्टर्स को प्रभु ने आशीष दिया। நான் சொன்னாங்க, கடவுளுக்கு ஆண்டவருக்கு பயப்படுற டாக்டர் உங்களெல்லாம் கடவுள் ஆசீர்வதிப்பார். जो भी डॉक्टर्स प्रभु के लिए डर रहे हैं उनको आशीष देंगे। டாக்டர்கள்லாம் ஆசீர்வச்சாராம். डॉक्टर्स लोगों को प्रभु आशीष देते हैं। நான் என்ன கதை சொல்றேன் இப்போ போறேன். अभी मैं क्या कहानी இந்த बोलने நேரத்துல वाला மோசே பிறந்துட்டாரு, हूँ। ஆண் குழந்தை. इस समय तो मूसा पैदा हो गए। அவங்க தங்கச்சி என்ன பண்றா, उनकी बहन ஒரு பெட்டி செஞ்சு एक एक बक्सा बनाकर அவங்க அம்மா அப்பா செஞ்சு என்ன பண்றாங்க, वो தண்ணியில விடுறாங்க, वो बक्सा நைல் நதியில. बनाकर उसमें मूसा को रखे, पानी में छोड़। இதெல்லாம் வேதத்துல இருக்குது. ये सब पवित्र शास्त्र में है। அது போது वो पानी में जा रहे हैं। பார்வோனுடைய குமார்த்தி ஸ்நானம் பண்றா, குளிக்க போறா. फिरौन के जो उनकी बेटी तो स्नान कर रही थी, அங்க பெட்டி வருது, वहां पर बक्सा को இவ அப்படியே देखकर பாக்குறா. பாருங்க, எதிரி கிட்ட கடவுள் வேலை செய்யறத பத்தி பேசுறேன். शत्रुओं के बीच में भी प्रभु काम कर रहा है, उसके बारे में मैं बोल रहा யாருக்கு, हूं। உங்களுக்கு வேலை செய்றார். ऐसे हमारे लिए भी काम कर रहे हैं। அவர் வேலை செய்யறது தெரியாது, ஆனா வேலை செய்றார். वो जो काम कर रहे हैं वो हमको नहीं दिखता है, लेकिन वो काम कर रहे எதிரி கிட்ட வேலை செய்யறாராம். हैं। शत्रुओं के बीच में भी काम कर रहे हैं। என்ன ஆண்டவருங்க, कैसा परमेश्वर हमारे ஆண்டவரே, परमेश्वर। நானே தோல்ல என்ன ஆண்டவர், நீங்க பயங்கரமான मैं तो ஆண்டவர். सराहता हूं आपको, என்ன மாதிரி ஐடியா आप பண்றாரு. कैसे आइडिया कर रहे हैं हमारे என்ன लिए। அனந்த ஞானம் உள்ளவர்ங்க. वो तो अनंत ज्ञानी है, உங்களுக்கு எல்லாம் காமிக்கலாம் வேணும்னு அவசியம் கிடையாது. वो हमको दिखाने की அவர் जरूरत வேலை नहीं செய்றாரு. है, लेकिन वो काम कर அதுக்கு रहे தான் இந்த வேதத்தை வாசிக்கும் போது हैं। பார்க்கணும். इसलिए हम ये पवित्र शास्त्र जब போது पढ़ते हैं, போது वो बक्से में वो பாருங்க, बालक जा रहा है। கரெக்டா அவ குளிக்கிற நேரத்துல தானே இந்த जब वो स्नान कर रही இது थी, वो போனோம். बक्सा गया நல்ல था। டைமிங் செட் பண்ணுவார் கர்த்தர். एकदम टाइम सेट किया है वो। நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் சரியான டைமிங்கை செட் பண்ணுவார். वैसे हमारे लिए भी अच्छा टाइम सेट करेंगे प्रभु। நல்ல நேரம் கெட்ட நேரம் டைமிங் சரியான நேரத்தை हमें உங்களுக்கு अच्छा சரி பண்ணி समय தருவார்.
समय सेट करेंगे परमेश्वर। எவ்வளோ நல்ல ஆண்டவர் தெரியுமா? कितने अच्छे परमेश्वर हैं हमारे। கொஞ்சம் சிரிங்களேன், आप हंसिए, சிரிச்சு உட்காருங்க. आप हंस के அவரை बैठिए। குறித்து ஒரு பேசினா கேட்டாலும் சிரிப்பு வரணும் பாருங்க. परमेश्वर के बारे में जब बोलते हैं तो हंस के बैठिए। கிறிஸ்தவங்க ஒன்று வந்து உம்முன்னு இருப்பாங்க, मसीही लोग तो उदास बैठे रहते हैं, இல்லை அழுவாங்க. नहीं तो रोते बैठे रहते हैं। சிரிப்பா, அது எப்படி சிரிப்பு? சிரிக்கலாம், हंसना कैसे हंसना, वो சிரிக்கலாம் மேடமோ. नहीं हंसना है करके बोलते हैं। நீதிமான் धर्मी लोग, பாருங்க, கடவுள் வந்து ஏற்கனவே சொன்ன ஈசாக்குனா சிரிப்பு. ईशाक का मतलब मैंने पहले ही बोला था मुस्कुराहट। சிரிப்பு சொல்லுங்க. मुस्कुराहट, ஆமென். हंसी, அன்னைக்கு அசைன்னு சொன்னாங்க. हंसी मुस्कुराहट। எவ்வளோ கவனிக்கிறேன் பார்த்தீங்களா? நான் பிரசங்கத்தை அவ்வளோ கவனிக்கிறேன் அவங்க பேசுறத. बहुत ध्यान से सुनता हूँ इनका। என் தமிழில் மட்டும் நான் கேட்கறது இல்லை, सिर्फ तमिल का ही नहीं सुनता हूँ, இவங்க ஹிந்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்குறேன். हिंदी में क्या बोलते हैं वो भी मैं सुनता हूँ। ஹலோ, आमेन। எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு பாருங்க. मैं कितना ध्यान से सुनता हूँ, सोचिए आप। பிரைஸ் தி லார்ட். आमेन। அல்லேலூயா. உங்க வேலை மேல அவ்வளோ கவனமாக இருக்கணும். நீங்க आप भी उतना ध्यान से सुनना है, சும்மா ஏதோ செஞ்சுட்டு ऐसे வந்துடாதீங்க. बैठ के नहीं रहना। உங்க வேலையை கவனமா செஞ்சு பாருங்க, आप अपना काम भी ध्यान से கடவுள் करना है। உயர்த்துவார். प्रभु आपको ऊंचे स्थान आमेन। पर लेके जाएंगे। ஏனோ தானோ செய்யாதீங்க வேலையை. ऐसे वैसे नहीं करना है काम। வேலையை கவனமா செய்யுங்க, आप अपना काम ध्यान से करिए, நேர்த்தியா செய்யுங்க, आप ईमानदारी से करिए, அழகா செய்யுங்க. आप अच्छा से करिए। ரொம்ப ஏற்கனவே செய்த காட்டிலும் நல்லா செய்யுங்க. पहले जैसे किए थे उससे भी बहुत सुंदरता से करिए। ஆமா, அப்படி செஞ்சு பாருங்க, ऐसे करने से கடவுள் கிரியை செய்ய ஆரம்பிச்சு. आप प्रभु आपके ऊपर क्रिया करेंगे। இப்போ பாருங்க, அங்க போது वो बक्सा जा रहा था पानी में, அவ கண்ணில் படுது, वो जब स्नान करने के लिए आई, அவ கூட ஆண்டவர் பேசுறாரு. उससे प्रभु ने திறந்து उससे பாரு, बात அப்படி की, तू जाके திறந்து பார்க்கறாங்க. उसको எகிப்தியர் குழந்தை தான் இது. वो तो मिस्रियों का बच्चा था वो, ஆனா இது அது வந்து சாவடிக்கிற குழந்தை தான். उसको मार डालने के लिए रखा था, ஆனா அவ ஒரு உள்ளத்துல கடவுள் பேசுறாரு, लेकिन उसके हृदय में வளர்க்கணுமே அப்படின்னு எண்ணம் வருது உங்களுக்கு. प्रभु நீங்க வார்த்தை வாசிங்க பாத்தீங்கன்னா தெரியும், उसके हृदय में बात करके उसको पालने के लिए लेके அவளுக்கு வளர்க்கணும்னு ஆசை வருதான் பாருங்க. उसको बच्चे को पालने का हृदय आया। 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்குது அந்த சம்பவம். ये யாத்ராகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10 வரைக்கும் அந்த சம்பவம் இருக்குது. 2 में है, दूसरा अध्याय में है। நீங்க வாசிச்சு பாருங்க, எனக்கு டைம் இல்ல அதெல்லாம் வாசிக்கிறது. टाइम नहीं है, आप पढ़ के देखिए। அவளுக்கு என்ன வருதான் பாருங்க, அப்படியே வளர்க்கணும்னு என்ன. बच्चे को देखने से उसको पालन पोषण करने அப்படி का என்ன வந்த உடனே जब उसको ये विचार आया, மோசேயுடைய அக்கா அங்க போறா. मूसा का वो जो बहन थी वो भी उधर गई। என்னம்மா குழந்தைய பாத்துட்டியா, குழந்தைய பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறா. वो मूसा की बहन से पूछे, आप तुम उसका पालन पोषण करो। எவ்வளவு தைரியமா ராணி கிட்ட கேக்குறா பாருங்க. அவ वो रानी से पूछी, இந்த குழந்தைய வளர்க்கணுமா? रानी से उसकी बहन पूछे, आप उसका அவ்வளோ ஆமா ஆமான்றா. वो रानी बोली, हाँ मैं उसको पालूंगी। அப்படின்னா சரி, நான் அதுக்காக ஒரு தாய் கிட்ட கொடுக்கட்டுமான்னு கேட்கிறேன். வேஸ் கொடுன்றா. उसको जाके एक माता के पास लेके आए। கொடுக்கறது மட்டும் இல்ல, सिर्फ देना ही அந்த नहीं, பிள்ளைய வளர்க்கறதுக்கு சம்பளம் தரேன்ன்றா. वो माता को तनख्वाह भी दिए। என்ன கடவுள் பாருங்க, எதிரி கிட்ட வேலை செய்யறாரு. शत्रुओं के बीच में भी யார் இந்த மோசே? कौन ये मूसा कौन है? மொத்த பேரையும் கொண்டு போய் கடல்ல தள்ள போறவன் வந்தான். पूरे लोगों को लेके जाके वो लाल समुद्र में गिराने वाले हैं ये। மொத்தம் எகிப்துடைய ராணுவத்தை கொண்டு போய் கடல்ல தள்ள போறவனே அவங்க 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 ராஜாத்தி வளர்க்கறான். मिस्रियों के पूरे सेना को लेके जाके लाल समुद्र में डुबाने वाले हैं। வளர்க்கறது மாத்திரம் இல்ல, उसको यहाँ पर पाल रहे हैं, சோறு போட்டு வளர்க்கறான். उसको खाना खिला के अच्छा सा पालन पोषण कर रहे பெத்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கறான். जो கொடுக்க வைக்கிறார் கர்த்தர். उनको जो माता है उनको तनख्वाह मिल रहा है। பாருங்க, அவங்க அம்மாக்கு இந்த புள்ள சாவணும்னு நினைச்சிருப்பாங்க. वो माता क्या सोची होगी, ये तो मर जाएगा, ஆனா இந்த புள்ள, लेकिन वो இந்த बच्चा புள்ளை நிமித்தம் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. वो बच्चा की वजह से उनको तनख्वाह भी मिल रहा है। குழந்தையில இந்த புள்ளைய சம்பாதிச்சு கொடுக்குதுங்க. वो छोटे बच्चे से माँ को तनख्वाह मिल रहा है। वो குழந்தையிலேயே சம்பாதிச்சு கொடுக்குது அந்த புள்ள அவங்க அப்பா அம்மாக்கு. वो कमा के दे रहा है छोटे बच्चे से। என்னம்மா தேவன் பாருங்க, कैसा परमेश्वर हमारे அந்த परमेश्वर। புள்ள சாவணும்னு நினைச்சிருக்குது. वो बच्चा तो मर जाएगा, பயந்தாங்க. वो तो डर रहे थे। वो பார்வோன் வந்து ஆண் குழந்தை சாவடிச்சிடுவான். फिरौन तो पूरे लड़के को मार डाल रहा है। துக்கத்தோட வாழ்ந்தாங்க. वो तो बहुत दुखी थे पहले। இப்போ அந்த குழந்தைன் மூலமா இவங்க சாப்பாடு சாப்பிடுறாங்க. लेकिन वो बच्चे की वजह से अभी उनको கர்த்தரை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. आमेन। அதான் தெய்வீக குழந்தை. यही अलौकिक बच्चा है वो। அல்லேலூயா. आमेन। நான் சொல்ற தெய்வீகமான காரியங்கள் நடக்கும். ये सारे अलौकिक कार्य தெய்வீகமான திட்டங்கள் உங்களுக்கு நடக்கும். जीवन में होगा। आमेन। அல்லேலூயா. आमेन। போயிட்டு அங்க போய் எதிரி கிட்ட शत्रुओं வாழ்ந்து के बीच அவன் में தான் जाके- வந்து பெரிய ஆள் ஆகிறான். शत्रुओं के बीच में जाके वो उसको पाला पोसा। சரிங்க, புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாமா? अभी हम नया नियम में எதிரி देखेंगे, மத்தியில கடவுள் வேலை செய்யறாரு. शत्रुओं के बीच में कैसे काम மார்க் कर रहे 9ஆம் हैं। அதிகாரம் मरकुस निकालेंगे, 9ஆம் அதிகாரம் मरकुस 9 निकालेंगे। அங்க சொல்றாங்க 38ல இருந்து 40 வரைக்கும். मरकुस மார்க் 9ஆம் அதிகாரம் 9 में
இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு ஆமென் தான் வருது. இருக்கிறீங்களா? आमेन. ஆமென். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 38 40 வரைக்கும் 38 से 40 तक पढ़ेंगे. அப்போது ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ம் என்ன ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் பாருங்க என்ன சொல்றாருன்னா ஒருத்தன் வந்து मरकुस 9 में வாசிங்க 38 38 पढ़ेंगे. 38 तब यूहन्ना ने 40 उससे कहा, हे गुरु, हमने एक मनुष्य को तेरे नाम से दुष्ट आत्माओं को निकालते देखा और हम उसे मना करने लगे क्योंकि वह हमारे पीछे नहीं हो लेता. यीशु ने कहा, उसको मना मत करो क्योंकि ऐसा कोई नहीं जो मेरे नाम से सामर्थ्य का काम करे और आगे मेरी निंदा करे, क्योंकि जो हमारे विरोध में नहीं वह हमारी ओर है. आमेन. பாருங்க இயேசு கிட்ட வந்து ஒரு யோவான் சொல்றாரு, यीशु मसीह के यहाँ पर ஆண்டவரே நான் வழியில வந்து இருந்தேன், मैं यूहन्ना बोले हम यहाँ मार्ग में चल रहा நம்மள था. மாதிரி ஒருத்தன் கூட்டம் நடத்துறான் ஆண்டவரே, हमारे जैसे ही एक था, நம்மளை பத்தி சொல்றான் இயேசு நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு பேசினுக்கிறான். हमारे बारे में कोई एक बात कर रहा था, நாங்க போய் தடுக்கோம். ஆனா நம்ம குரூப்ல கிடையாது அவன், लेकिन वो हमारा चेला नहीं है, அவன் ஒரு விசுவாசி கூட கிடையாது ஆண்டவரே. वो तो विश्वासी भी नहीं है, ஆனா உங்களை குறித்து பயங்கர பிரசங்கம் பண்றான் लेकिन ஆண்டவரே. आपके बारे में बहुत प्रचार कर रहा है, வெளிப்படாத ஒரு பிரசங்கம் பண்றான். बहुत प्रकाशित रूप से प्रचार कर रहा है. ஆனா நான் தடுக்கலான்னு போனேன் मैं उसको रोकने के लिए गया था, அப்படின்னு சொல்றான். ऐसा बोला वो यीशु यीशु मसीह சொல்றாரு, लेकिन यीशु मसीह बोले, தம்பி ஏன்பா தடுக்கிற, तुम उसको रोकना नहीं करके बोले, அவன் நம்ம ஆள் இல்ல தான், वो हमारा चेला नहीं है, ஆனா நம்ம பிரசங்கலாம் என்ன பத்தி நல்லா தானே சொல்றான், लेकिन मेरे बारे में अच्छा ही बोल रहा है ना, वो சொல்லின்னு போட்டோமே, उसको बोलने दो, நம்மள பத்தி தப்பா பேச மாட்டான் அவன், हमारे बारे में वो गलत बात कभी नहीं बोलेगा அப்படின்னு சொல்றாரு. பாருங்க ऐसे यीशु मसीह பாருங்க बोले. விசுவாசியே இல்ல, वो तो विश्वासी भी नहीं है, ஆனா சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. लेकिन वो जाके हेलो? समाचार सुना रहा है. விசுவாசியே இல்ல, वो तो विश्वासी ராஜ்யத்துக்கு வேலை செய்யறாங்க. वो प्रभु के राज्य के लिए काम कर रहा है. வேதத்துல இருக்குது இதெல்லாம். ये पवित्र शास्त्र में है. ஆகவே தேவன் நம்முடைய வேலையை प्रभु अपने काम को எதிரிகளை வச்சு கூட வேலை செய்ய வச்சிருவாரு. शत्रुओं को रख के भी करेंगे. நிறைய பேர் பாருங்க बहुत लोग சபைக்கு வர மாட்டாங்க சில பேர், कलीसिया पे नहीं ஆனா आएंगे, பக்கத்து வீட்ல கஷ்டம் படுறதுல பார்த்துட்டு, लेकिन अगल बगल में जो कष्ट उठा रहे हैं, மேமா இவ்வளவு கஷ்டப்படுற, तुम क्यों इतना कष्ट उठा रही हो, அந்த சர்ச்சுக்கு தான் போயேன், तुम वो कलीसिया पे जाओ करके बोलेंगे. போனாங்க ஜெபம் பண்ணுவாங்களாம், वहां जाने से तुम्हारे நல்லா लिए ஆயிடும் प्रार्थना உனக்கு, करेंगे, तब तुम अच्छे हो அப்படி जाओगे. நிறைய பேர் சொல்லி இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க. ऐसे बहुत लोग बोल रहे हैं और बहुत लोग आए भी, ஆனா சொன்னவங்க வந்தது கிடையாது. लेकिन जो बोलते हैं वो कलीसिया पे அததான் இங்க நடக்குது. वही यहाँ पर हो रहा है. நான் சொல்றேன், मैं बोल रहा हूँ, கர்த்தர் எதிரிகளை வச்சு கூட प्रभु शत्रुओं को रख के भी சுவிசேஷத்தை அறிவிப்பாரு, सुसमाचार सुनाएंगे, எதிரிகளை வச்சு கூட शत्रुओं को रख के भी ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த வைப்பாரு. आप आत्मा को बुलाएंगे. நீங்க என்ன பண்ண போறீங்க? आप क्या करने वाले हैं? அதான் இயேசு சொன்னாரு. वो यीशु मसीह बोले, பரிசேயருங்க சொன்னாங்க, वो फरीसियां बोले, சீடர்கள் இந்த ஜனங்கள்லாம் ஆண்டவர் வாழ்க ஓசன்னா ஓசன்னா கத்துனாங்க, वो चेले सब तो होसना होसना करके चिल्ला रहे थे, आवाज उठा रहे थे, இவங்களாம் அதட்டினாங்க. लेकिन फरीसियां उनको डांटे. இயேசு சொன்னாரு, यीशु मसीह बोले, இவங்களை நீ அதட்டலாம், तुम इनको तो डांट सकते हो, இவங்க சொல்லணும் இந்த கல்லு கூட கூப்பிடுவார். ये पत्थर भी आवाज उठाएगा. அப்படின்னா கல்லுனா என்ன அர்த்தம்? ये पत्थर का मतलब கல்லா இருக்கிற உலக மக்கள் கூட சுவிசேஷம் சொல்லுவாங்க. पत्थर हृदय के जो संसारिक लोग हैं वो भी सुसमाचार सुनाएंगे. आमीन. நீங்க சொல்றீங்களா ஆண்டவரை பத்தி क्या மத்தவங்க आप கிட்ட? सुसमाचार सुना रहे हो? என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने वाला हूँ? எதிரிகள் மத்தியில கூட கடவுள் வேலை செய்யும். शत्रुओं के बीच में भी प्रभु काम कर रहे हैं. நம்ம ஆளுங்க பாருங்க, लेकिन हमारे பிரசங்கம் लोग பண்ற இடத்துல போய் பாருங்க, प्रचार करने के टाइम जाके அந்த देखिए, பாஸ்டர் மீட்டிங்லாம் போவேன் वो நான். पास्टर मीटिंग में जाता हूँ मैं, நம்முடைய எதிரிகளை எழுப்புறார்கள், हमारे शत्रुओं को उठा रहे हैं करके बोलते அந்த हैं. இந்த இயக்கம் அந்த இயக்கம், यहाँ पर ये ऐसा பேர் சொல்ல முடியல, இந்த இயக்கம் அந்த இயக்கம் ऐसा वैसा करके हमारे எழும்பி शत्रु கொண்டிருக்கிறார்கள். हमारे शत्रु उठ रहे हैं करके बोलते நமக்கு हैं. தெரியாதே வந்து சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். हमारे समझ के बगैर यहाँ पर आके बैठते हैं. பார்த்துக் கொள்ளுங்கள். आप अपने आप को ध्यान से देख लीजिएगा. நான் சொல்றேன், அவன் எதிரியா வந்தா கூட இங்க விசுவாசியா மாறிடுவான். अगर शत्रु हेलो? यहाँ आके बैठने से भी वो विश्वासी बन जाएगा. நம்ம ஆளுங்களுக்கு புத்தி
நம்ம ஆளுங்களுக்கு கடவுளை குறித்து புத்தி கிடையாது ஜாஸ்தி. हमारे लोगों को प्रभु के प्रति कोई दिमाग नहीं है. எதிரிகளை குறித்து தான் பெரிய புத்திசாலியா பேசுவாங்க. शत्रुओं के बारे में ही बहुत बड़ा बात करते हैं. நீங்க எதிரிகளை பெருசா பாக்குறீங்களா ஆண்டவர் பெருசா आप பாக்குறீங்களா? शत्रुओं को बड़ा मानते हैं या प्रभु को बड़ा मानते हैं? ஏங்க நீங்க எதிரிகளை பெருசா பாக்குறீங்களா ஆண்டவர் பெருசா आप शत्रु பாக்குறீங்களா? को बड़ा मानते हैं? வேதம் சொல்லுதுங்க पवित्र शास्त्र में बोला है, உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் पवित्र மிகவும் शास्त्र में பெரியவர். वचन है, शत्रुओं से भी हमारे अंदर जो है वो बहुत बड़े हैं. எதிரிகளை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற பெரியவர். शत्रुओं से भी हमारे अंदर जो प्रभु है वो बहुत बड़े हैं. என்ன வேலை செய்வார் ये அவர்? कितने बड़े काम करेंगे. கடைசியாக अभी हम आखिर में देखेंगे பிலிப்பியர் புத்தகம் फिलिपियों में பவுல் சொல்றார் பாருங்க, पौल बता रहे हैं எதிரிகள் எப்படி வேலை செய்றாங்க சுவிசேஷத்துல. शत्रु कैसा काम कर रहे हैं करके बता रहे हैं. இதெல்லாம் வேதம் முழுக்க இருக்குதுங்க, ये पूरे சும்மா இல்ல. पवित्र शास्त्र में ऐसे ही लिखा है. ஆமா, இன்னைக்கு என்ன பார்த்தோம்? எதிரிகள் நமக்கு வேலை செய்வார்கள். शत्रु हम हमारे சொல்லுங்க, लिए எதிரிகள். काम करेंगे. சொல்லுங்க, எதிரிகள் शत्रु अब நமக்கு बोलिए, வேலை செய்ய வைப்பார் हमारे கர்த்தர். लिए काम करेंगे. இங்க சொல்லப்பட்டிருக்குது 1ஆம் அதிகாரம் 14ல இருந்து 19 फिलिपियों வரைக்கும். 1 में पढ़ेंगे, 1ஆம் அதிகாரம் 14ல இருந்து 19 வரைக்கும் வாசிக்கிறேன். 14 से 19 तक पढ़ेंगे. சகோதரில் அநேகர் என் கட்டுகள்னாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்லி ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்துவ அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். अभी फिलिपियों 1 में 14 से 19 तक पढ़ेंगे. और प्रभु में जो भाई हैं उनमें से अधिकांश मेरे कैद होने के कारण साहस बांधकर परमेश्वर का वचन बेधड़क सुनाने का और भी साहस करते हैं. कुछ तो डाह और झगड़े के कारण मसीह का प्रचार करते हैं और कुछ भली मनसा से. कई एक तो यह जानकर कि मैं सुसमाचार के लिए उत्तर देने को ठहराया गया हूँ प्रेम से प्रचार करते हैं. और कई एक तो सिधाई से नहीं पर विरोध से मसीह की कथा सुनाते हैं और यह समझकर कि मेरी कैद में मेरे लिए क्लेश उत्पन्न करें. क्यों तो क्या हुआ? केवल यह कि हर प्रकार से चाहे बहाने से चाहे सच्चाई से मसीह की कथा सुनाई जाती है और मैं इससे आनंदित हूँ और आनंदित रहूँगा. ஆமென். பாருங்க, இங்க என்ன சொல்ல வரது படிச்சாச்சு. अभी हम पढ़ लिए. பவுல் சுவிசேஷ நிமித்தம் அவரை ஜெயில போட்டுருக்காங்க. पौल को तो प्रचार कर रहे थे, इसलिए उसको कैद ஜெயில போட்டுருக்காங்க. उसको कैद कर लिया है. ஜெயில தான் இருக்கிறார், ஜெயில இருந்து தான் இதை எழுதுறாரு. वो जेल में ही ये लिख रहे हैं. அவர் என்ன சொல்றாரு? वो क्या कह रहे நான் ஜெயில இருக்கிறத நினைச்சு मैं कैद हूँ. எதிரிகள்லாம் இன்னும் தீவிரமா சுவிசேஷம் சொல்றாங்களாம். शत्रु लोग तो और भी अच्छा सुसमाचार सुना रहे हैं. ஏன்னா அரசாங்கத்துக்கு क्योंकि वो இது सरकार இந்த மாதிரி பண்றத பார்த்துட்டு क्योंकि सरकार लोग ऐसा करने से இவருக்கு சரியான தண்டனை கொடுக்க போறாங்க. इसको और अच्छा दंड मिलेगा தண்டனை करके, கொடுக்கட்டும் दंड मिलने दो करके அந்த விதத்துல ஊழியம் செய்யறாங்களாம். वो दंड मिलना है करके எதிரிகள். वो शत्रु लोग काम कर रहे हैं. விரோதத்துல उसके विद्रोह में काम இவர் कर மேல இருக்கிற கோபத்துல रहे हैं. उनके ऊपर जो गुस्से में है செய்யறாங்களாம். वैसा कर रहे हैं இவர் काम. சொல்றாரு, लेकिन पौल बोल रहे हैं எப்படியா செஞ்சுன்னு போட்டோம். कैसे भी करने दो उसको. இயேசு அறிவிக்கப்படுறாரா? ये यीशु मसीह को तो वो सुसमाचार ரொம்ப सुनाया. சந்தோஷம்பா, उससे मैं आनंदित எனக்கு हूं. ரொம்ப சந்தோஷம்ன்ற. मुझे बहुत आनंद हो रहा है. என்ன சொல்ல வரேன் இதுல? मैं क्या बोल रहा हूँ? பவுலை தூக்கி உள்ள போட்டா கூட पौल को जाके कैद करके डालने से भी, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இல்லாதன்னா கூட वो पौल नहीं रहने से भी எதிரிகளை வச்சு கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். शत्रुओं को रख के भी सुसमाचार கல்ல सुना தட்டி रहे हैं. கர்த்தரை மகிமை போட்டு आप प्रभु की महिमा कीजिए ताली बजाकर. நீங்க நினைக்கிறீங்க என்ன சுவிசேஷம் சொல்றதை வந்து சிரிப்பா? क्या सुसमाचार सुनाने से, அதனால தான் சார் நீங்க ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க சார். सुसमाचार की वजह से आप उद्धार पाए இங்க हो. அத்தனை பேர் அந்த சுவிசேஷம் சொன்னதுனால தான் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க. यहाँ के सब लोग सुसमाचार की वजह से उद्धार पाए हैं. அதனால தான் கடவுள் பிள்ளையா இருக்கிறீங்க. इसलिए आप प्रभु के संतान बने இது हैं. சந்தோஷம் இல்லையா? क्या ये आनंद का அதான் பவுல் சொல்றாரு,
எப்படியாவது அறிவிக்கப்படட்டும். पॉल बोल रहे हैं कैसे भी सुसमाचार அவன் सुनाने दो, அவன் வந்து எதிரியா இருந்தாலும் சரி, क्या वो विद्रोही रहने से भी, எனக்கு விரோதமா சில காரியம் பேசினாலும் சரி, मेरे विरुद्ध तो बात करने से भी, இயேசு அறிவிக்கிறான். लेकिन यीशु मसीह का सुसमाचार सुना रहे हैं, इसलिए छोड़ ரொம்ப दो। சந்தோஷம் ஐயா. मैं आनंदित हूँ। என்ன சொல்றாருன்னா, इसमें क्या बोल रहे நான் हैं, உள்ள இருந்தா கூட मैं कैद में रहने கடவுள் से வெளியே भी, இருக்கிற ஆளை வச்சு வேலை செய்யறாரு. लेकिन प्रभु तो बाहर जो है उनको रख के काम कर रहे ரொம்ப हैं। ஆண்டவர், ரொம்ப நல்லவர் ஆண்டவர். நீங்க प्रभु बहुत अच्छे हैं, சந்தோஷம் ஆண்டவரே, मुझे बहुत आनंद हो रही है, மகிழ்ச்சி ஆண்டவரே मैं बहुत खुश हूँ। அப்படின்னு உள்ள இருந்து துதிக்கிறார். ऐसे वो अंदर रह के वो स्तुति कर रहे हैं। நான் சொல்றேன் உங்களுக்காக, मैं आपसे बोल रहा हूँ, கடவுள் எதிரிகளை வச்சு வேலை வாங்குவார். प्रभु आपके लिए शत्रुओं को रख के உங்களுக்காக काम வேலை செய்ய करेंगे, வைப்பார். वो आपके लिए काम இதெல்லாம் करेंगे। படிக்கும் போது இப்படி ये सब எடுத்துக்கணும். पढ़ने से आप उसको लेना है, ग्रहण करना சும்மா இந்த है, ஆளுங்க மாதிரி பேசினுக்காதீங்க. ऐसे बाहर के लोगों के जैसे बात नहीं करना। நமக்கு பயங்கரம் அந்த காலத்து மாதிரி அறிவிக்க முடியாது இப்பொழுது. हम उस जमाने के जैसे हम घोषणा नहीं कर पा रहे हैं। இப்போது பயங்கரமான காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. बहुत ही भयानक समय आ गया है இந்த करके बोलते हैं, பூச்சாண்டி காட்டுனுக்குறாங்க பாரு. ऐसे डरा रहे हैं सब लोगों को। நல்ல அவனே பயந்து போய்க்கிறான் ले- சர்ச்சில். वो पहले ही डरे हुए हैं, பயம் மூட்டுறதுக்கா फिर சபை. से और भी डरा रहे हैं। நான் சொல்ற பிரச்சனைகள் தான் இருக்குது वो உலகத்துல. तो परेशानी तो பிரச்சனை संसार में மத்தியில है। கடவுள் உங்களுக்கு வேலை செய்வார். परेशानी के मध्य में भी आपके लिए काम करेंगे प्रभु। பிரச்சனைகள் மத்தியில கடவுள் உங்களுக்கு வேலை செய்வார். परेशानी के मध्य में भी आपके लिए काम करेंगे। பிரச்சனை போராட்டம் மத்தியில கடவுள் உங்களுக்கு வேலை செய்வார். संघर्षों के उलझनों के मध्य भी आपके लिए काम எங்க வேலை செய்வாரு? कैसा काम करेंगे? எதிரி கிட்ட இருந்து வேலை செய்வார் உங்களுக்கு. शत्रुओं के द्वारा आपके लिए काम होगा। ஆமென். आमेन, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். आमेन। இதுதான் இந்த உடன்படிக்கையினுடைய தன்மை. यही इस वाचा का है, உடன்படிக்கை. विषय है। ये जो नई वाचा में है, நீங்க உடன்படிக்கை மக்களா? आप नई वाचा के संतान हो, கடவுள் உங்களுக்கு வேலை செய்வார். प्रभु आपके लिए काम करेंगे। எதிரிகள் மத்தியில வேலை செய்வார். शत्रुओं के बीच में भी आपके लिए எதிரியா काम இருப்பான், करेंगे। அவன் வந்து உனக்கு உதவி वो கொண்டு आपके போயிடுவான். आपका शत्रु होगा, फिर भी वो आपके लिए काम करेगा। ஆமென், ஹalleluya. அந்த மாதிரி செஞ்சா தோத்திரம்னு சொல்லிட்டு வாங்கிக்கங்க. हाँ, ऐसा करने से आप उनकी स्तुति करना, प्रभु की स्तुति करना। ஆமா, எகிப்தியர்கள் தான் வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாங்க. वो मिस्रियाँ आके सोना चांदी दिए, எதிரிகள். वो शत्रु ही थे। உங்களுக்கு அப்படியே வரும். वैसे आपके लिए भी होगा। ஆமென். आमेन। ஜெபம் பண்ணலாமா? अभी हम प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம். आमेन। ஏந்திரிங்க. अभी हम खड़े होकर ஹalleluya. प्रार्थना करेंगे। என்ன பபிலா சிஸ்டர் ஓகேவா? பசன் பார்க்குறாரு, என்ன சொல்லியா சேசு சொல்ல மாட்டாங்க பாவம். बस हम देख रहे हैं कि वो नहीं, अपने बारे में नहीं बोल रहे हैं करके। கர்த்தரை நான் பார்க்கலனா அவர் உங்களை பார்க்குறார். मैं नहीं देखने से भी प्रभु आपकी ओर देख रहे हैं। எனக்கு உங்க பேர் தெரியலனாலும் அவருக்கு உங்க பேர் தெரியும். आपका नाम मुझे मालूम नहीं होने से भी प्रभु को सबका नाम मालूम है। உங்களுக்கு இந்த மாசத்துல பெரிய காரியம் நடக்க போகுது. इस महीने में आपके लिए बहुत बड़ा काम होगा। आमेन। இது अற்புத மாசம். ये अद्भुत महीना है, உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகுது. आपके लिए अद्भुत काम होगा। இது பிரசங்கம் இல்ல, ये प्रचार नहीं है, இது நடக்கும் அப்படியே. ये निश्चय रूप से होगा आपके जीवन में। ஆவியானவர் पवित्र आत्मा, காலை வேளை நேரத்துல அசைவாடி ये கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा ये सुबह के समय में यहाँ पर टहल रहे Thank you हैं। Holy Spirit. थैंक यू लॉर्ड। எல்லா கரங்களை உயர்த்தி आप सब हाथ ஆண்டவர் उठाकर பேசப்பட்ட வார்த்தைக்காக यहाँ पर जो கர்த்தருக்கு भी துதிங்க. वचन बताया गया है उसके स्तुतिங்க, लिए आप ஸ்தோத்திரம் धन्यवाद பண்ணுங்க. कीजिए, धन्यवाद कीजिए। உள்ளத்துல ஆழத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. आपके दिल की गहराई से ஸ்தோத்திரம் சொல்லுங்க, उनको ஸ்தோத்திரம் स्तुति சொல்லுங்க. कीजिए, स्तुति कीजिए। ஆண்டவர் என்கிட்ட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். आपने हमसे बात किया उसके என்கிட்ட लिए பேசுறதுக்காக धन्यवाद। ஸ்தோத்திரம். मेरे से आपने बात किया उसके लिए என்கிட்ட धन्यवाद। பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். मेरे से आपने बात किया अपने वचन என்கிட்ட के द्वारा उसके பேசுறதுக்காக लिए ஸ்தோத்திரம். धन्यवाद पिता। थैंक यू लॉर्ड। ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். थैंक यू जीसस। நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. धन्यवाद कीजिए। எல்லா வாயில திறந்து आप मुंह खोल के धन्यवाद எல்லா வாயில திறந்து துதிங்க, துதிங்க. आप स्तुति कीजिए प्रभु की। அப்பதான் தேவ வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செய்யும். वचन आपके अंदर काम करेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. आमेन। எல்லா வாயில திறந்து ஹalleluya, बोल के बोलिए ஹalleluya. हालेलुया, சொல்லுங்க ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசுவே यीशु मसीह உமக்கு நன்றி. आपको धन्यवाद। சொல்லுங்க இயேசுவே यीशु मसीह உமக்கு நன்றி. आपको धन्यवाद। கரங்களை தட்டி கர்த்தரை आप மகிமைப்படுத்து. ताली बजाकर उनकी महिमा कीजिए। आमेन। Thank you Jesus, thank you Holy Spirit. Thank you Jesus. Hallelujah. ஓ உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, आपकी उपस्थिति के लिए धन्यवाद प्रभु। உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி, आपके अभिषेक के लिए இந்த धन्यवाद। வார்த்தை ஜீவனும் ஆவியா புறப்பட்டு வந்ததுக்காக நன்றி. आपका वचन जीवन और आत्मा है प्रभु। உடன்படிக்கையின் சத்தியத்துக்காக நன்றி. ये नई वाचा के सत्य के लिए धन्यवाद प्रभु।
உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. ये हृदय में जो भी बीज बोया गया है उसके लिए धन्यवाद प्रभु. அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிக்கட்டும். एक एक के जीवन में भी वो फल लाए प्रभु. எதிரிகள் மத்தியிலே இவர்களுக்கு வேலை நடக்கட்டும் ஆண்டவரே. शत्रुओं के मध्य में भी उनके लिए काम हो पाए प्रभु. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. प्रभु आप ऐसा कर रहे हैं उसके लिए ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி. एक एक परिवार को भी आप ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதி. एक एक काम करने की जगह को भी आशीष कीजिए. ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. एक एक के हाथ के प्रयास को भी आप आशीष दीजिए. வியாதிகள் மறையட்டும். सारे बीमारियां கால் வீக்கங்கள்லாம் மறையட்டும். सारे पैरों के सूजन सब உச்சந்தலைமை உள்ளங்கால் வரையும் सिर से लेके पांव तक சுகம் உண்டாகட்டும். चंगाई हो पाए प्रभु. எலும்புகள் பலப்படட்டும். सारे हड्डियां எலும்பு வலிகள் நீங்கட்டும். सारे हड्डियों के दर्द யூரின் பிரச்சனைகள் மாறட்டும். सारे यूरिन का प्रॉब्लम ठीक हो जाए प्रभु. கிட்னிகள் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. परेशानी सब ठीक हो जाए. தலைவலியெல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. सब अच्छे हो जाए प्रभु. கேஸ் ட்ரபிள்லாம் இயேசுவின் நாமத்தில் சரியாகட்டும். गैस ट्रबल पूरे अच्छे हो जाए இயேசுவின் நாமத்தினாலே. यीशु के नाम से. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. यीशु मसीह எல்லா சுகர் கம்ப்ளைண்ட்லாம் சரியாகட்டும். सारे शुगर कंप्लेंट सब स्वस्थ हो जाए இயேசுவின் நாமத்தினாலே. यीशु के नाम से. எல்லா மன கவலைகள் மாறட்டும் இயேசுவின் सारे நாமத்தினாலே. मन की परेशानी सब ठीक हो जाए प्रभु. எல்லா மன பாரங்கள் வீடுகளை விட்டு வெளியே போகட்டும். सारे मन के बोझ सब चले जाए. சமாதானம் உண்டாகட்டும். शांति हो पाए. ஷாலோம் தேவன் शालोम சமாதானம் உண்டாக்குவீராக. आप शांति ஒன்றும் உடைஞ்சு போகாது. सब कुछ भी टूट नहीं पाएगा हमारे लिए. ஒன்றும் கிடைக்காம போகாது. कुछ भी हमसे छूट नहीं पाएगा. எல்லாம் கிடைக்கும். सब कुछ मिलेगा हमारे लिए. எல்லாம் நல்லா இருக்கும். सब कुछ अच्छा रहेगा हमारे लिए. ஷாலோம். शालोम. நன்றி ஆண்டவரே. थैंक यू लॉर्ड. மக்களோட பேசுனதுக்காக நன்றி. आपने सारे जनों से बात किया उसके लिए धन्यवाद. ஒவ்வொரு மேலே एक एक இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். यीशु मसीह के लहू को இயேசு छिड़का கிறிஸ்து रहे ரத்தத்தை हैं. தெளிக்கிறோம். यीशु मसीह के लहू को இவர்களுக்கு छिड़का விரோதமாய் செயல்படுகிற रहे हैं. इनके विरोध में कोई भी எல்லா அசுத்தாவின் கிரியைகளை, सारे क्रियाओं को हम எல்லா பிசாசின் கிரியைகளை, सारे शैतान की युक्तियों எல்லா அசுத்தாவின் கிரியைகளை सारे दुष्टात्मा के क्रियाओं को இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से வெளியே போகட்டும். उसको भगाते हैं. ரத்தத்தை தெளிக்கிறோம். आपके लहू को छिड़का रहे हैं. ஒவ்வொரு வீடும் வேலியடித்து பாதுகாத்துக் एक கொள்வீராக. एक घर को भी हम நீர் அவர்கள் மேலே பிரகாசிப்பீராக. आप उनके ऊपर प्रकाशित हो पाए प्रभु. உம்முடைய முக பிரகாசம் ஒவ்வொரு மேலே இருப்பதாக. आपका प्रकाश एक एक के ऊपर भी रह पाए. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலே இருப்பதாக. आपकी आशीष एक एक के ऊपर भी हो पाए प्रभु. நீர் இவர்களை காத்துக் கொள்வீராக. आप उसको सुरक्षित रखिए एक एक जन को भी. இயேசுவின் நாமத்தில். यीशु के नाम से. ஆமென். आमीन.